ஹாய் கைஸ், இன்னிலேருந்து நாம ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். கமெண்ட்ல நீங்கள் விடாமல் இதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா? ஸோ உங்களுக்காகவே நான் இதை போட்டே ஆகணும்னு கொண்டு வந்துட்டேன். ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேர் ஜியாமோ, செல்லம்மா மோமோன்னு கூப்பிடுவாங்க. இப்போ அழகா ரெடி ஆகி நிற்கும் போது அவளோட அம்மாவும் ஸ்டெப் ஃபாதரும் வந்து பார்த்துட்டு, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கியே, உன்னோட ரூமை கூட ரெடி பண்ணிட்டோம், அது 4th ஃப்ளோர்ல இருக்குன்னு சொல்ல, நான் இங்க தங்க மாட்டேன், என் சொந்த வீட்டில தான் தங்குவேன். இவர் உங்களோட புது ஹஸ்பண்ட், அவ்வளோதான், என்னோட அப்பா கிடையாதுன்னு இவ ட்ரெஸ் மாத்த உள்ள போயிட. இவ்ளோ புடிவாதம் பிடிக்காத, ஜிங்ஸோவும் உன்னோட அப்பாவும் உனக்காக வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ ஒன்னும் குழந்தை கிடையாது. உன்னோட புடிவாதத்தை இதோட விடுங்கும் போது அவன் எனக்காக ப்ராமிஸ் பண்ணிருக்கான், சோ கண்டிப்பா எனக்காக வருவான்னு சொல்ல, அவனா யார் அதுன்னு கேட்கும்போது நிக்காம கிளம்பிட்டா. என்ன ஜிங்ஸோவை சொல்றியா? அவனை பத்தி உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். அங்க அவன் ஒரு டீசென்டான வேலையில கூட இல்லாதாலதான் இத்தனை வருஷம் உன்னை கான்டாக்ட் கூட பண்ணாம இருக்கான். அவன் உன்னோட அண்ணனும் இல்ல, நீ அவனோட தங்கச்சியும் இல்ல. உன் அப்பாவுக்கு கூட அங்க புது ஃபேமிலி கிடைச்சிருச்சு. சோ உனக்கு அங்க ஃபேமிலியே இல்ல, அவங்களோட சேராம இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னு சொல்ல, பேச்ச கேட்காம ஹீரோயின் தாய்லாந்துக்கு கிளம்பிட்டான். ஏன்னா அவங்க எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. கையில ஒரு பெண்ணோட தூங்கிட்டு இருக்கும் போது அது தவறி கீழே விழுகவும் தான் இவ கண்ணை முழிக்கிறான். அதை நானாங்கிற ஒரு பொண்ணு எடுத்து கொடுத்துட்டு அவளை இன்ட்ரோ பண்ணிட்டு, என்ன தாய்லாந்துக்கு சுத்தி பார்க்க போறீங்களான்னு கேட்கும்போது, நான் ஒருத்தரை தேடி போறேங்கிறா. பல வருஷம் கழிச்சு திரும்ப சேர போறீங்களா? அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்கும்போது, அவன் பயங்கரமா படிப்பான், எப்பவும் டாப் ரேங்க் தான் வாங்குவான், வீட்டுல உள்ள செவரு ஃபுல்லா அவனோட அவார்ட்ஸ் தான் நிறைஞ்சு இருக்கும்னு சொல்லி அந்த குட்டி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ரொம்ப ஜென்டிலானவன், என்கிட்ட ரொம்ப கைண்டா நடந்துக்குவான், இது வரைக்கும் என் மேல கோவப்பட்டதே கிடையாது, எழுத பழக்கி விட்டுருப்பான் போல, அவனோட கைகள் அழகா இருக்கும், அவனோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல, அவர் எப்படி ஹேண்ட்ஸமா இருப்பாரான்னு கேக்குற அந்த பொண்ணு, இப்ப கீழே விழுந்த அந்த பெண்ணை ஹீரோ தான் கொடுத்துட்டு போயிருந்திருப்பான். நான் திரும்ப வரும்போது உன்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை செக் பண்ணுவேன்னு சொல்லி தான் கொடுத்துட்டு போயிருந்திருப்பான். சோ அதை நினைச்சு பார்த்தவன், நான் அவனை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு, சோ அவன் எப்படி இருப்பானே எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. மேன்ஷிப் பாக்ஸிங் கிளப்ல செம்ம மாசா வந்து பயங்கரமா சண்டை போடுறான். சில அடிகள் வாங்கினாலும் பல அடிகளை அவனுக்கு கொடுத்துட்டு அந்த மேட்ச்ல அவன் தான் கெத்தா வின் பண்றான். இவனோட பேரு தான் ஜென்ஸோ. இவனை இங்க இருக்கவங்க எல்லாம் பிராண்டின்னு கூட கூப்பிடுவாங்க. அப்படியே கட் பண்ணி அவனோட அப்பாவை காட்ட, பயங்கர மப்புல மூக்க புடிச்சுட்டு எந்திரிக்கிறாரு. கால் பண்றது ஹீரோனோட அம்மா. மோமோ அங்கதான் வந்துட்டு இருக்கா. ஜிங்ஸோக்கு தெரியாம நீ அவளை போய் பிக்கப் பண்ணிட்டு வாங்குற மாதிரி சொல்றத சொல்லடி நான் போனதானுங்கிற மாதிரி அவரு நேரா ஹீரோக்கு தான் கால் பண்றாரு. நான் சொல்ற ஒரு ஆளை பிக்கப் பண்ணிட்டு வாங்கும் போது யாருன்னு கேக்குறான். உன்னோட சிஸ்டர்னு சொல்ல, நான் என்ன குடிச்சிருக்கிறேன்னு இவனால சுத்தமா நம்ப முடியல. அவர் அட்ரஸ் எல்லாம் அனுப்பவும் தான் நம்புறான். அப்போ கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அவனுக்கு. இங்க நம்ம ஹீரோயின் ஏர்போர்ட்ல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது, இந்த கடை எங்க இருக்குன்னு சொல்லி வேணும்னே அவ கிட்ட வந்து அட்ரஸ் கேட்டுட்டு இருக்க. இல்லங்க எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறானுங்க. ஏய் அவளை விட்டு போங்கன்னு ஹீரோ ஒரு கத்துனதும் அப்படியே ஓடிட்டானுங்க. பாக்ஸிங்க முடிச்சுட்டு வந்திருக்கானாச்சே, முகம்லாம் காயமா இருக்கு. ஹீரோயின் அவனையே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க. என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா? கியாங் தான் உன்னை பிக்கப் பண்ண சொன்னாருன்னு சொல்லி அவளோட லக்கேஜை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் நின்று பாத்துக்கிட்டே தான் இருக்கா. சீக்கிரம் கார்ல ஏறி கிளம்பலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப, பல வருஷம் கழிச்சு அண்ணனை பாக்குறான். அவன் எப்படியோ இருப்பான்னு நினைச்சு பார்த்தா இப்படி இருக்கான்ல. சோ அவனையே பார்த்துட்டு இருக்க. எதுக்காக என்னையே பார்த்துட்டு இருக்கன்ட்டு, உனக்கு ஹாட்டா இருக்கான்னு ஏசி போட்டு விடுறான். இது உன்னோட காரான்னு இவ கேட்க, இல்ல கடன் வாங்கினங்கிறான். நீ படிச்சுட்டு இருக்கியா இல்ல கிராஜுவேட் ஆயிட்டியான்னு கேட்கும்போது, ஹை ஸ்கூலோட நின்னுட்டேன்னு சொல்றான். ஸ்கூல்ல எப்போ நீ தானே ஃபர்ஸ்டா வருவ, இதனால ட்ராப் பண்ண, மாஸ்டர் டிகிரி படிப்பேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் கூட பண்ணியேன்னு கேட்க, அப்போ வித்தியாசமா ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு வந்தவன் வா சீக்கிரம் குடிக்க போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இவனோட பேரு கிரேசி. ஹீரோ வர முடியாதுன்னு சொல்ல, யார் இந்த குட்டி, ஸ்னேக்கி கிட்ட மாட்டாம இருக்கிறதாண்டா நல்லதுன்னு சொல்ல, பதிலே பேசாம கிளம்பிட்டான். யார் இந்த பையன், உன்னோட ஃப்ரெண்டா, எதுக்காக இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னு கேட்கும்போது, அவன் பாட்டுக்கு ஒரு கடையில நிறுத்தி எதையோ வாங்கிட்டு இருக்கான். இவனோட நம்பரை அண்ணான்னு சேவ் பண்ண போனவன் எப்படி இவன் இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்தான், இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, முகத்துல வேற காயம், இத்தனை வருஷம் அவன் எப்படி வாழ்ந்தானு கூட தெரியலன்னு ஃபீல் பண்ணவன் ஜிங்ஸோன்னு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா. இப்போ ஹீரோ அவளுக்காக ஸ்ட்ராபெரி ஜூஸை வாங்கி கொடுக்க, அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக். இவங்க 2 பேரும் ட்ரெஸ் நிறைய எங்கிருந்தோ ஸ்ட்ராபெரியை பொறிச்சிட்டு வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ பின்னாடி இருக்கிறது எனக்கு வேணான்னு கொடுக்கும்போது, அது ஸ்வீட்டா இருக்காது, நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கி சாப்பிட்டு இருந்திருப்பான். அப்போ அவன் எதையும் மறக்கலையான்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட வீட்டுக்கு வந்து சேர, மேலதான் தங்கியிருக்காங்க. சோ கொஞ்சம் படி ஏறணும். ஹீரோ தான் பொட்டியை தூக்கிட்டு ஏறான். ஆனா வெறும் கையோட ஏறின ஹீரோயினுக்கோ மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் படி ஏறினதுக்கே இப்படியான்னு கேட்க, எப்படி நீ டெய்லி இது ஏறன்னு இவ கேக்குறா. எனக்கு பழகிடுச்சு, நீயும் பழகிக்கோன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வர, அப்பா குடி போதில மட்டும் இருக்காரு. எழுந்திரி அவளை கூட்டு வந்துட்டேன்னு ஒதைக்க, என்னோட அப்பா எங்கன்னு ஷாக்கா கேட்டவன் அவர் இந்த கோலத்துல இருக்கிறத பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆயிட்டா.
வாங்க வாங்க மூஞ்ச கழுவலாங்கிற மாதிரி ஹீரோ தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவரை பத்தி கவலைப்படாதம்மா, எப்பவும் அவர் இப்படிதாங்கிற மாதிரி அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் வெளியே வந்து ஹீரோனை பார்த்ததும், போட்டோல விட நீ ரொம்ப அழகா இருக்கியே, நீங்க உட்காருமா, நாங்க அதுக்குள்ள டப்ளிங் பண்ணிடுறோம், உன் அப்பா மாதிரி இல்லாததாலதான் நீ இவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போனா. சின்ன வயசா இருக்கும்போது என்னோட அப்பா ரொம்ப அழகா இருப்பாருங்கிறா. உள்ள ஹீரோ டப்ளிங் பண்ணதா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கானா. அப்போ ஒரு குட்டி பொண்ணு வந்து நிக்கிறா. அப்பா செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு இது. ஷின், அக்காக்கு ஹாய் சொல்லு பேசுன்னு சொன்னா அந்த பொண்ணு பேசவே மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்கோம் இல்லையா, பரவாயில்லங்கிற மாதிரி ஹீரோன்னு சொன்னா. அப்ப ஹீரோ அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு அவங்களுக்கு ஹலோ சொல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஹலோவே சொல்லுது. சொல்ல போனா இவங்க 2 பேருமே ஹீரோக்கு ஸ்டெப் சிஸ்டர்ஸ் தான், கூட பிறந்தவங்க கிடையாது. அப்ப நம்ம ஹீரோயின், நான் உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கொடுத்துட்டு எல்லாரும் ஒண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ குட்டி தங்கச்சிக்கு எடுத்து எடுத்து வச்சுட்டு பெரிய தங்கச்சியான நம்ம ஹீரோயினுக்கு பிளேட்டையே வைக்க, அவளுக்கு மட்டும் என்னை விட அதிகமா கொடுக்குறீங்கன்னு அந்த குட்டி பொண்ணு கேட்கும்போது, அவ கெஸ்ட்ல சோ கொடுத்து தானே ஆகணும்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்போ ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு வரான். இவனோட பேரு சாம். டே பிராண்டி, உன்கிட்ட நான் உனக்கு கேட்டே ஆகணுங்கிற மாதிரி உள்ள வந்தவன் எல்லாரும் சாப்பிட்றதால வெளியே கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் ஹீரோக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்காளா. சோ அதை எடுத்துட்டு வெளியே வரும்போது, நீ அந்த மேட்ச்ல கலந்துக்கிட்டே தான் ஆகணுமா, ஒருவேளை உயிரே போயிட்டா என்னடா பண்ணுவேன், வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனை பார்த்ததும் யார் இந்த பொண்ணுன்னு கேட்க அவன் பதிலே பேசல. சோ ஹீரோயின் கிட்ட வந்து, என்னோட பேரு சாம், உன்னோட பேர் என்னன்னு கேட்கும்போது அவ ஜியாமோன்னு சொல்ல, இதுக்கான அர்த்தம் இரவும் பகலும் ஏங்குதல் அல்லவா. ஜியாமோ, ஃப்ரீயா இருக்கும்போது என்னோட கடைக்கு வா, உனக்கு ஒரு சீக்ரெட்டை சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்ப நம்ம ஹீரோயின் உனக்காக இந்த கிஃப்டை வாங்கினேன்னு ஹீரோ கிட்ட கொடுக்க, இனிமேல் தேவையில்லாம இது வாங்கியெல்லாம் காசை வேஸ்ட் பண்ணாதங்கிறான். ஒரு கெஸ்டா நான் இதெல்லாம் வாங்கி கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அவன் முகத்துல இருக்க காயம், அவனோட ஃப்ரெண்டுன்னு வந்தவங்க, அப்புறம் சாம் ஏதோ மேட்சை பத்தி பேசினா இல்லையா, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தவன் டக்குன்னு வெளியே வந்து பார்த்தா அவ கொடுத்த கிஃப்ட் அவன் ஓபன் பண்ணாமையே வச்சிருந்திருக்கான். இவ உடனே வீசாட்ல போய் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட கொடுத்துட்டு இருக்க. இங்க அவன் கார் எடுத்துட்டு வந்து கோக் குடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். அப்ப அவனோட கார் கீழே போட்டேன். அங்கிள், நீங்க இதை கீழே போட்டீங்க பாருங்க, இரவும் பகலும் ஏங்குதலா, இது உங்களோடதா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்க அவன் அதை வாங்கிட்டு ஒரு மாதிரி சோகத்தோட நின்னுட்டு இருக்கான். ஹீரோயினோட பேருக்கான அர்த்தத்தை தான் ஹீரோ அவனோட கீ செயின்ல போட்டு இருந்திருக்கான். இதைத்தான் சாம் கூட இன்டைரக்டா சொல்லிட்டு போயிருந்திருப்பான். பட் இவனுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் இருக்கு, என்னங்கிறது தான் தெரியல. அப்ப ஹீரோ ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட எனக்கு பசிக்குதுன்னு அவனுக்கு மெசேஜ் பண்றான். கொஞ்ச நேரத்திலே கீழே வான்னு கூப்பிட அவன் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சோ அவ குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம எங்க போக போறேன்னு கேட்க, நீ தானே பசிக்குதுன்னு சொன்னு கேக்குறான். சரி நைட் ஸ்நாக்ஸ் சாப்பிட போலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப அவனோட நல்ல பார்த்து அவ குதிச்சு வந்துகிட்டு இருக்க. இப்ப எதுக்காக இப்படி குதிக்கிறேன்னு அவன் கேட்கவும், சாப்பிட போறோம்ல, இப்படி குதிச்சாதான் அதிகமா சாப்பிட முடியுங்கிறா. அப்ப டக்குன்னு முன்னாடி வந்து நீ அதிகமா குடிப்பியான்னு கேட்க வரும்போது வேகமா ஒரு பைக் வந்துருச்சு. கரெக்டா ஹீரோ இழுத்து பிடிச்சு காப்பாத்திட்டான், இல்லனா அவன் மேலே இடிச்சிருக்கும். நீ ஒன்னும் குழந்தை இல்ல, ரோட் கிராஸ் பண்ண கூட தெரியாதான்னு கேட்க, எல்லாம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி தப்பான வழியில போறா. ஓ, போறதுக்கான வழி கூட உனக்கு தெரியுமோன்ட்டு அவன் இந்த பக்கமா போக திரும்ப அவன் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா. இங்க நிறைய கடை இருக்கு, பட் எந்த கடைக்கு போனாலும் ஹீரோயின் வேணாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ உனக்கு பிடிச்சதே வாங்குன்னு சொல்ல ஒரு பிஸியான கடைக்கு போலான்னு அங்க கூட்டிட்டு வந்துட்டா. மெனுல எல்லா தாயில எழுதியிருக்க, இவளுக்கு அது படிக்க தெரியாது இல்லையா. சோ ஹீரோ கிட்ட கொடுக்க அவன் தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னை பத்தி கேட்க உனக்கு எதுவுமே இல்லையா, எவ்வளவு வருஷம் கழிச்சு பாக்குறோம், நான் எப்படி வாழ்ந்தேன்னு கூட நீ கேட்க மாட்டியான்னு கேட்க, உன்னோட ஸ்டெப் ஃபாதர் எப்படி இருக்காருன்னு கேட்கிறான். அவரெல்லாம் நல்லா தான் இருப்பாருன்னு சொல்ல, அப்புறம் எதுக்காக அங்கிருந்து ஓடி வந்தேன்னு கேட்கிறான். நான் ஒன்னும் ஓடி வரலையே, இங்க சுத்தி பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்ல, உன்னோட அம்மா உனக்கு நாளைக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டை போட்டாங்க, போய் நல்லா ரெஸ்ட் எடு, நாளைக்கு ஒன்று ஏர்போர்ட்டுக்கு நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போது நான் போக மாட்டேங்கிறான். அப்போ உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, சரி சொல்றேன்னு மெசேஜ் அனுப்பி விட்டுட்டா. இங்க ஏதோ ஒரு பிளேஸ்ல அழகான பசங்களாம் நிறைய இருப்பாங்களாமாவே, அங்க போய் பார்க்கணும்னு சொல்ல, எதுக்காக பார்க்கணும்னு கேட்கிறான். ரொமான்ஸ்க்காக தான் சொன்னதும் அவன் பாக்குறது பார்த்துட்டு, என்னை பத்தி தான் உனக்கு தெரிஞ்சுக்க அக்கறை இல்ல, சோ உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், இத்தனை வருஷம் நீ எப்படி இருந்தேன்னு கேட்கும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைங்கிறான். இன்னும் அதிகமா சொல்லு, நான் கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்லணும். நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டா வேலை இருக்குங்கிறான். எந்த மாதிரி வேலை, அதுக்கடுத்த நாள் என்ன பண்ணுவேன்னு கேட்டா காசு சம்பாதிப்பேங்கிறான். அதை தவிர வேற என்ன பண்ணுவேன்னு கேட்டா சாப்பிடுவேன், ட்ரிங்க் பண்ணுவேன், தூங்குவேன், ஃபன் பண்ணுவேன். இதுல நீ எதை கேட்கறன்னு இவன் கேட்கும்போது ஃபன் பண்றத பத்தி பேசலான்னு சொன்னா, நிஜமாவே உனக்கு அது தெரிஞ்சே ஆகணுமான்னு கேட்கிறான். ஏன் தங்கச்சி கிட்ட சொல்ல அது கம்ஃபர்டபுளா இருக்காதோ, அங்க அதிகமா ஃபன் பண்ணுவேனா, சோ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிறான். சரி வேற பத்தி பேசலாம், உன்னோட புது சிஸ்டரை பத்தி சொல்லுன்னு கேட்கிறா. யாரு, ஷின்னான்னு சொல்லிட்டு அவ சிரிக்க, இப்ப எதுக்காக சிரிக்கிறேன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. கரெக்டா ஃபுட்டும் வந்துட அவ அதுல இருந்து கிரீன் கலரை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த கிரேசி பையன் வந்துட்டான். பிராண்டி, என்னோட மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாம பிள்ளைங்களோட சுத்திக்கிட்டு இருக்கியா, ஒரு பிரதரா என்கிட்ட இன்ட்ரோ பண்ணுமா இல்லையான்னு கேட்க லூசு மாதிரி பேசாதரான் இருக்கா ஹீரோ.
ஏய் இது உன் கார்ல இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுதா அவ என்னோட சிஸ்டர், சுத்தி பாக்குறதுக்காக கொஞ்ச நாளைக்கு இங்க வந்திருக்காங்கிறத ஹீரோ சொல்ல, சிஸ்டரா உன்னோட தங்கச்சி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கா, இவ எங்கிருந்து வந்தா, ரத்த சொந்தமோன்னு கேட்க அவன் ஒரு பார்வைதான், சரி நீ அந்த மேட்ச்க்கு போக போறியா என்ன, அந்த லின் ரொம்ப மோசமானவன், உன்னோட உயிரே போகவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல எதுவும் பேசாம அவளுக்கு ரைஸை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். பரவாயில்லையே இவ்வளவு ஒண்ணு ஞாபகம் வச்சிருக்கானு நம்ம ஹீரோயின் ஹாப்பியா சாப்பிடும் போது, வாடா குடிக்கலான்னு அந்த பையன், உனக்காக ஒரு பொண்ணை விட்டுட்டு வந்திருக்கேன், நீ ஆனா பேச கூட மாட்டேங்கிறியான்னு இவன் சொன்னதும் ஹீரோனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சாப்பிட்டது போதுங்கிற மாதிரி வெயிட்டரை கூப்பிட, உன்னோட சிஸ்டரை ஈஸியா சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடலாம் போலேன்னு அவன் சொன்னதும், ஏன் நீ அவளை பாத்துக்க போறியான்னு ஹீரோ கேக்குறான். கண்டிப்பா நீ நாளையில இருந்து என்னோட வந்துருமா, நான் உனக்கு சாப்பிட்றதுக்காக நிறைய வாங்கி தரேன், இப்ப இருக்கிறத விட இன்னும் அழகாயிடுவேன்னு சொன்னவன் ஹீரோ கிட்ட போய், நிஜமாவே உன்னோட தங்கச்சியா, பார்க்க உன்ன மாதிரியே இல்லையே, இருந்தாலும் ஸ்னேக்கி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து கூடான்னு சொல்ல அவன் பதில் பேசாம காசை வச்சுக்கிட்டு ஹீரோனை கூப்பிட்டு கிளம்பிட்டு இருக்கான். யார் அந்த ஸ்னேக்கி, உன் கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லையன்னு கூட்டிட்டு வரும்போது 5-6 பேர் ஹீரோ அடிக்க வந்துட்டானுங்க. கிரேசி உள்ள போய் தடுக்க போனா ஒரே தள்ளுதான், எல்லாரும் ஹீரோவை நோக்கியோட ஒத்தாளா முடிஞ்ச வரைக்கும் ஹீரோவை சமாளிக்கிறான். இடையில நம்ம ஹீரோயின் கூட அடிக்கிறா. அப்ப அங்க இருந்து ஓடிடலான்னு கிளம்பும் போது ஒருத்த பாட்டில தூக்கி போட அதை கேட்ச் பண்ணி அவன் மேலே திருப்பி போட்டு கிரேசி கிட்ட இருந்து பைக்கிய வாங்கிக்கிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு வேகமா கிளம்பிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவனை கெட்டியா புடிச்சுக்கிட்டு, உன்னை திரும்ப மீட் பண்ற மாதிரி கனவு கண்டுகிட்டே இருப்பேன், ஆனா எதுவுமே இது போல இருந்ததில்ல, எல்லாமே மாறிடுச்சுன்னு நினைச்சேன், பட் உன்னோட வாசனையால எதுவுமே இன்னும் மாறலங்கிறத நான் உணர்றேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்ல 2 பேரும் பிரிஞ்சு போகும்போது நடந்ததை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பெண்ணை கொடுத்துட்டு, நான் திரும்ப வரும்போது உன்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை பார்ப்பேன், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு, நல்லா சாப்பிடணும் சரியான்ட்டு போகும்போது அவ கூப்பிட்டு, அண்ணா என்னை பார்க்க திரும்ப வருவியா, என்னை நினச்சிக்கிட்டே இருப்பியான்னு கேட்க, கண்டிப்பா நீ மாறாத வரைக்கும் நானும் மாறவே மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் இவ ஹீரோவுக்கு நிறைய லெட்டர்ஸ் எழுதி போட்டுருந்துருக்கா, அண்ணா நானும் அம்மாவும் புது வீட்டுக்கு போக போறோம், உன்னை எப்படி ரீச் பண்றதுன்னு தெரியல, அதனால தான் நான் லெட்டர் எழுதுறேன், போக போற இடம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உனக்கு நானே சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க போனதுக்கு அப்புறமா நானும் அம்மாவும் புது வீட்டுக்கு வந்துட்டோம், சீக்கிரமாவே நீ வந்துருவேங்கிற நம்பிக்கையோட இருக்கேன், அடுத்த வருஷம் மிடில் ஸ்கூலுக்கு போக போறேன், நிறைய எக்ஸாம் நிறைய ஹோம்ஒர்க்லாம் கொடுக்க போறாங்க, கிராஜுவேஷன் முடிச்சுட்டு சம்மர் லீவ்ல என்னை பார்க்க வருவியான்னு சொல்லி மிஸ் யூ மோமோன்னு போட்டிருக்கா. அடுத்து பார்த்தா அழுதுகிட்டே, இதுதான் நான் உனக்கு எழுதுற கடைசி லெட்டர், ஏன்னா நீ இது வரைக்கும் எனக்கு ரிப்ளையே கொடுக்கல, சீக்கிரமாவே மிடில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது, அங்க நிறைய பேர் இருப்பாங்க, நானும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்க போறேன், இனிமேல் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே ஒரு கடைசி லெட்டரையும் எழுதியிருக்கா. இதையெல்லாம் காட்டிக்கிட்டே இப்போ ப்ரெசென்ட்ல நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்கு எங்க போய் தூங்க போறேன்னு கேட்டா, நீ போய் தூங்கு நான் கிளம்பிடுவேங்கிறான். அப்ப தூங்க வேற ஏதாவது இடம் இருக்கான்னு கேட்க, கிட்ட வந்து உன் வேலையை மட்டும் பாருங்க குட் பைன்னு சொல்லிட்டு போறா. அவ கொடுத்த கிஃப்டை பார்த்தவன் கட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸோட குடிக்க வந்துட்டான். அப்போ வாங்ஷிங்கிற ஒரு பொண்ணு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்க, அட்டன் பண்ணவே இல்லை. பட் எதையோ பார்த்து ஷாக் ஆனவன் கேமிங் சென்டருக்கு வந்து காசை போடுறான். அவங்க அப்பா அங்க அடி வாங்கி உட்காந்துட்டு இருக்க, அவர் அடிச்சிங்களான்னு கேட்கிறான். அவங்க அப்பா கடனை வாங்கி கேமை விளையாடி தோத்து போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த கடனை கட்டி தான் அப்பாவை கூப்பிடுறதுக்காக இப்போ வந்திருக்கான். நான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன எடுக்க மாட்டேங்கிறேன்னு அந்த வாங்ஷி பொண்ணு வந்து கேட்க, பாக்கி அப்புறமா தரேன், இப்போதைக்கு இதை வச்சுட்டு அப்பாவை விடுங்கிறான். உனக்காக செஃப்பை வர வச்சு டின்னர் ரெடி பண்ணி 5 மணி நேரம் மேக்கப் போட்டு நின்றுட்டு இருந்தா, நீ ஒரு பார்வை கூட பார்க்காம போறியா, அப்படியெல்லாம் உன்னை விட முடியாதுங்கிறா. பார்த்துட்டேன் போலாமான்னு இப்போ ஹீரோ சொல்ல, என்னோட இருந்து டின்னர் சாப்பிட்டு போ, உன் அப்பாவோட கடனை எல்லாத்தையும் நான் இல்லாம பண்ணிடுறேங்கிறா. ஜஸ்ட் ஒரு மீல் போதுமான்னு கேட்கும்போது, சாப்பிட்ட அப்புறமா என்னோட இருக்கணுங்கிறா. நீ என்ன சொல்ல வரேன்னு ஹீரோக்கு அப்படியே டென்ஷன் ஆகும்போது, நீ தூங்கிட்டியான்னு ஹீரோன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அப்பாவை நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டு ஹீரோ கிளம்பிட்டான். அதோட சீக்கிரமா போய் தூங்குன்னு ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணா, நீ நாளைக்கு வருவியான்னு கேட்கிறா. இப்போ அடுத்த நாள் எழுந்து வந்து பார்க்க கிஃப்ட் இல்ல. ஸோ அதை நீ ஓப்பன் பண்ணி பார்த்தியான்னு அவனுக்கு மெசேஜ் பண்ணும்போது, அம்மா சாப்பிட்றதுக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்களா, அவன் எங்க போயிட்டான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, அவன் வெளியே எப்பவும் பிஸியா இருப்பான், வீட்டுல வந்து என்ன பண்ண போறாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ குளிக்க வந்தவன் வீட்டுல ஏதாவது நடந்தா தானே வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீட்டரை பிடிங்கி விட அது அந்த குட்டி பொண்ணு பார்த்துருச்சு. பட் எதுவுமே சொல்லையா. அம்மா இங்க அறக்க பறக்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஆன்ட்டி நீங்க ஏன் ஜின்சோக்கு கூப்பிடக்கூடாதுங்க. கட் பண்ணா அவன் தான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். சவுண்டு கேக்குதேன்னு உள்ள வந்தவன் அவனை பார்த்து சைட் அடிக்க ஆரம்பிச்சுட்டா. அவன் அங்க வேர்க்க வேர்க்க வேலையை பார்த்துட்டு இவளை பார்த்ததும் இங்க என்ன லுக்குன்னு கேக்குறான். நான் சூரியனை பாக்குறேங்க. பாத்ரூம்ல இருந்து சூரியனை பாக்குறியான்னு இவன் கேக்குறான். அப்ப அந்த குட்டி பொண்ணு வந்ததும், ஷின் நீயும் பாத்ரூம்ல சூரியனை பார்க்க வந்தியா என்னன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போறான். அதை சரி பண்ண முடியலையாமா. ஸோ புதுசுதான் வாங்கியிருக்கேன், சாம் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவான்னு சொல்ல, குட்டி வாண்டு மாட்டி விட்டுருமோன்னு பாக்குறா. பட் அது எதுவும் சொல்லல. இப்ப ஹீரோட்ட வந்து நான் எப்ப குளிக்கிறதுன்னு கேட்க,
அது மாட்டினதுக்கு அப்புறமாங்கிறான். அதை எப்ப மாட்டுவேன்னு கேட்க, சாம் சீக்கிரமா வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவானதும் இன்னொருத்த வந்து இன்ஸ்டால் பண்றானா, நீ என்ன பண்றன்னு கேக்குறா. எனக்கு முக்கியமான வேலை இருக்குங்க. என்ன வேலைன்னு கேக்குறாளா. உனக்கு நிறைய கேள்விகள் தான் இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு பதில் சொல்லாம கிளம்பிட்டான். விட்டுருவாளா என்ன, டாக்ஸியை பிடிச்சி அவனை ஃபாலோ பண்ணிட்டு கிளம்பிட்டா. சந்துக்குள்ள கடைக்குள்ளன்னு பூந்து பூந்து அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்க. குறுக்க ட்ரெயின் நிக்க அவன் எங்க போனானே தெரியல. அது மூவ் ஆன அப்புறம் பார்த்தா அவன் அங்கதான் நின்னுட்டு இருக்கான். எதுக்காக என்ன ஃபாலோ பண்றேன்னு கேட்டா, என்ன ஒரு கோஇன்சிடென்ட், நானும் இங்க ஷாப்பிங் பண்ணதான் வந்தேன்னு பச்சியா புழுவேன். நீ வேணுங்கிறத வாங்கி சாப்பிடு, பட் என்ன மட்டும் ஃபாலோ பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் போனா. திரும்பவும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரா. அங்க இருக்க ஆட்டோல 300 ரூபா சொன்னா இவன் 100 ரூபாய்க்கு கேட்கிறா. 200 ரூபாயிலேயே மறுபடியும் நிக்க. கரெக்டா கிரேசி வந்து என்னடா புள்ள ஏமாத்திட்டு இருக்கியான்னு கேட்க, இவன் ஹீரோ பார்க்க போறாங்கிறது தெரிஞ்சு அவனும் சேர்ந்து கூட்டிட்டு வரான். இங்க பாக்ஸிங் பயங்கரமா நடந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ தான் அடுத்து போட்டி போட போறான். அவனோட அப்பனன்ட்டும் கொஞ்சம் மோசமானவன் தான் போல. அவன் அந்த ரிங்ல வந்து நிக்கும் போது அந்த வாங்ஸி வந்து அவனை மட்டும் ஹர்ட் பண்ண உன்னை சும்மா விட மாட்டேங்கிறா. இப்ப அடுத்த ரிங்குக்குள்ள நம்ம ஹீரோவும் கேத்தா வர, என்ன டிசப்பாயிண்ட் மட்டும் பண்ணிடாதங்கிற மாதிரி ஒருத்தன் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ சண்டையும் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவுல 2 பேருமே ஈக்குவல் தான். அடிக்கவும் செஞ்சுட்டாங்க, அடி வாங்கவும் செஞ்சுட்டாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வர, ஹீரோ மட்டும் தான் அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். அவனை பார்த்தா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவான். இந்த பக்கமா கூட்டு வந்தவன் லின்னுங்கிறவன் ஹீரோ மேல பெட் கட்டியிருக்கான். வானுங்கிறவன் இன்னொருத்த மேல பெட் கட்டியிருக்கான். யார் அது நம்ம ஹீரோன்னு கேட்கும்போது அங்க ரெட் டி-ஷர்ட் போட்டு நின்றுருக்கா இல்லையா, அவன் தான் லின். இந்த இடத்தோட ஓனரே அவன் தான். அப்புறம் அந்த இடத்துல வயசானவன் உட்காந்துட்டு இருக்கான் இல்லையா, அவன் தான் வான். ஹீரோவோட போட்டி போட்டுட்டு இருக்கவன் லோக்கல் பாக்ஸிங் சாம்பியன். அவன் அடிக்கிறத வச்சே தெரிஞ்சிருச்சு ஹீரோவை போட்டுதலதான் ட்ரை பண்றான்னு. இந்த மேட்ச் இப்பவே நிறுத்தணும், இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்கிட்ட இருக்க மொத்த காசையும் போட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அடி வாங்குறத அவளால பார்க்கவே முடியல. ஒரு கட்டத்துல ஹீரோவால சுத்தமா எந்திரிக்க கூட முடியல. அந்த வாங்ஸி போன்ல இருந்து எல்லாரும் ஹீரோவோட பேரை கத்த, அந்த லின்னுமே எழுந்திரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் தானே பெட் கட்டியிருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் ஜின்சோன்னு கத்த 10 என்றதுக்குள்ள எந்திரிக்கணும் இல்லையா. சோ அது கவுண்ட் 3, 2, 1ன்னு சொல்றதுக்குள்ள கரெக்டா எழுந்துட்டான். பட் அவன் ஒரே உததான் இப்படி வந்து கிடக்க நம்ம ஹீரோயின் ஜின்சோன்னு எழுப்புறாளா. அவ்வளவுதான், அவளை பார்த்ததும் அவனுக்கு எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல பவர். அப்பனண்ட போட்டு போராட்ட எடுத்துட்டு ஹீரோனை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டே ஓடிட்டான். உடனே வாங்ஸி கிரேசிய புடிச்சிட்டு அந்த பொண்ணு யாரு ஜின்சோன்னு கூப்பிட்டாலே அவதான் அவனோட புது ஆளாங்கிற மாதிரி கேட்க, என்னோட ரிலேட்டிவ் தாங்கிற மாதிரி சமாளிக்கிறா. பட் அவன் நம்புற மாதிரி இல்ல. இந்த பக்கம் ஹீரோவை வெளியே கூப்பிட்டு வந்து, இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும், எப்படி வந்தேன்னு கேட்கிறான். உனக்கு காயப்பட்டிருக்குன்னு இவ சொல்லும் போது, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, எப்படி நீ அங்க வந்தேன்னு கேட்டா. இவ அழுக ஆரம்பிச்சிட்டா. அடிப்பட்டது எனக்கு, நீ ஏன் அழுகுறன்னு கேட்க, நீ முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு காருக்குள்ளேயே ஏற மாட்டேங்கிறா. நாளைக்கே டிக்கெட் புக் பண்றப்போ நான் போக மாட்டேங்கிறா. எதுக்கு, அதான் இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டல, இன்னும் எதுக்காக இருக்கணும்னு கேட்க, நீ ஏன் இப்படி மாறிட்டன்னு இவ கேட்டா. அவளை காருக்குள்ள போட்டு வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். இங்க இவ்வளோ இப்ப அழுதுகிட்டே, அன்னைக்கு சாம் உங்ககிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். நான் இங்க ஜாலியா சுத்தி பார்த்துட்டு ஃபன் பண்ணிட்டு உன்னை பத்தி கவலையப்படாம இங்க இருந்து போயிடுவேன் தானே நினைச்சிட்டு இருக்கேன். இத்தனை வருஷம் என்ன ஒரு டைம் கூட பார்க்க வராம எப்படி உன்னால இருக்க முடிஞ்சது? உனக்காக நான் எவ்வளவு லெட்டர்ஸ் எழுதுன தெரியுமா? ஒரு லெட்டருக்கு கூட நீ ரிப்ளையே எழுதி போடல. ஒவ்வொரு வருஷமும் வெக்கேஷனுக்கு உனக்காக வெயிட் பண்ண, ஆனா நீ வரவே இல்ல. நம்ம முன்னாடி தங்கி இருந்த இடத்துக்கு போய் என்னோட அட்ரஸை எழுதிட்டு வந்தேன். ஒருவேளை நீ அங்க வந்து பார்த்து என்னை கண்டுபிடிக்காம போயிடுவியோன்னு பயந்து போயிட்டேன். டியூஷன் போறது, ஹோம்ஒர்க் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? ஒரு நாள் நீ வந்து பார்க்கும்போது என்னோட கிரேட்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா என்னால நீ டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு படிச்சேன். இன்னைக்கு அந்த ரிங்ல உன்னை காயத்தோட பார்க்கும்போது நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? உனக்காக ஃபவுண்டன் பென்லாம் வாங்கிட்டு வந்தேன், ஆனா உனக்கு அது இனிமேல் தேவையே படாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறா. இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் இங்க வந்திருக்கவே கூடாது. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கடைசியா உன்னை தொல்லை பண்ண போறேன். என்ன ஏர்போர்ட்ல மட்டும் விட்டுரு போதும், நான் சைனாக்கே திரும்ப போறேன். இனிமேல் இந்த ஸ்டூபிடான வேலைய பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு மனசொடைஞ்சு போயிட்டா. இவ்ளோ பேசியும் ஒரு வார்த்தை கூட அவன் பேசவே இல்ல. உனக்கு எதுவுமே சொல்ல தோணலையான்னு கேட்கும்போது, டைட்டா புடிச்சு உட்காருன்னு சொல்லிட்டு பயங்கர வேகத்துல காரை ஓட்டிட்டு போறான். பின்னாடியே ஒரு கார் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. பார்த்தா ஆப்பனண்டா சண்டை போட்டான் இல்லையா, அவன் தான் ரவுண்ட் பண்ணிட்டான் போல. அப்படியே கட் பண்ணி ஒரு குட்டி பிளாஷ்பேக்ல ஹீரோயின் வாங்கி கொடுத்த கிஃப்ட ஹீரோ யாருக்கும் தெரியாம தனியா வந்துதான் பிரிச்சு பாக்குறான். அதுல ஒரு பெண்ணை தான் வச்சிருக்கா. அதை பார்க்கும்போது இவன் சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோயினுக்கு கையை பிடிச்சி எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதை இப்போ நினைச்சு பார்த்துக்கிட்டே சும்மா அதுல மோமோன்னு அவளோட பேரை தான் எழுதி பாக்குறான். லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோக்கு முன்னாடியும் காரு பின்னாடியும் காருன்னு சொல்லிட்டு நடுவுல சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ அதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. ஒயிட் கலர் கார்ல இருக்கவன் தானே ஆப்பனன்ட்டு, உன்னை முடிக்கிறேன் பாருங்கிற மாதிரி அவன் சைகை கொடுக்கவும் ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சோ ஆக்சிலேட்டரை பயங்கரமா அழுத்தினவன் அந்த வெள்ளைக்காரை நோக்கி வேகமா போக எவ்வளவு நேரம் அவனால ரிவர்ஸ்லயே போய்கிட்டு இருக்க முடியும். சோ விலகினதும் வலி கிடைச்சதும் நம்ம ஹீரோ பயங்கர வேகத்துல அங்கிருந்து கிளம்பிட்டான்.
அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட நேவிகேட்டர்னா உனக்கு என்னன்னு தெரியும்லன்னு கேட்க, இவங்க 2 பேரும் சின்ன பசங்களா இருக்கும்போது இவங்களோட அப்பா காரை பத்தி மொத்தமா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்போ அப்பா இவகிட்ட நீ தான் என்னோட நேவிகேட்டர், சோ நல்லபடியா வழிகாட்டணும்னு சொல்லி அன்னைக்கு சந்தோஷமா அவருக்கு அவதான் வழிகாட்டிட்டு இருந்திருப்பாளா. இப்ப அது ஞாபகம் வந்ததும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு இவன் கிட்ட சொல்ல, உடனே அவனோட போனை கொடுத்து அதுல பின் பண்ணிருக்க லொகேஷனுக்கு எப்படி போகணும்னு நீ தான் வழி சொல்லணுங்கிறான். அவன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இங்க ஹீரோ டர்னிங்க போட்டு 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 எல்லோ காரை கவுத்தி விட்டுட்டான். ஹீரோயின் இங்க பதட்டப்பட்டான். ஹீரோ கூலா வழிய மட்டும் சொல்லுங்கிறான். அப்படியே போக போக அந்த ஒயிட் காரையும் எப்படியோ கழட்டி விட்டுட்டாங்க. சோ இவன் ஒத்தாலா போவான்னு பார்த்தா அவன் பின்னாடியே இன்னொரு காரும் வருது. இது பிராண்டியா என்ன, இன்னைக்கு ரேஸ்க்கு வரேன்னு அவன் சொல்லவே இல்லையங்கிற மாதிரி இவனும் வேகமா வரான். இன்னைக்கு இந்த ரேஸ்ல கலந்துக்கணும்னு ஹீரோ நினைச்சானே என்னன்னு தெரியல, ஆனா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜாயின் பண்ணிட்டான். 3 கார் தான் லீடிங்ல பறந்துகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட இங்க பாரு, அங்க டேர்ன் ஆனதும் நான் 5ல இருந்து கவுண்ட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், அப்ப நீ டக்குன்னு ஸ்டியரிங்க பிடிச்சிடணுங்க. அது எப்படின்னு கேக்குறா. எல்லாம் கையால தான் சொல்லிட்டு 5ல இருந்து அவன் பாட்டுக்கு என்ன ஆரம்பிச்சிட்டான். அங்க கவர்ல எதையோ கட்டி விட்டுருக்காங்க, அதை எடுத்தவங்க தான் இந்த ரேஸ்ல வின்னு. சோ அது பக்கத்துல போனதும் ஹீரோயின் கிட்ட ஸ்டியரிங்க கொடுத்துட்டு டக்குன்னு அவன் போய் வெற்றிகரமா அந்த கவரை எடுத்துட்டான். ஆனா ஆப்போசிட்ல ஒரு காரு நம்ம ஹீரோயின் சமயம் பார்த்து இழுக்கல, அவ்வளவுதான். ஆக மொத்தம் எப்படியோ இந்த ரேஸ்ல வின் பண்ணிட்டாங்க. இத கொண்டாடுறதுக்காகவே இத்தனை பேர் நின்றுகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரி பயமா இருக்கு. அவனோ நீ எதுவும் பேசாத, என் பக்கத்துல மட்டும் நின்னா போதும்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே இறங்க. பிராண்டி இன்னைக்கு நீ ரேஸ்க்கு வரதா சொல்லவே இல்லையேன்னு ஒருத்தன் கேக்குறான். நானும் வரதா பிளான் பண்ணவே இல்லை, ஃபோர்ஸ் பண்ணதால தான் வர வேண்டியதா போயிடுச்சுங்கும் போது பர்சனல் மேட்டரெல்லாம் சொல்லாதடான்ட்டு இருக்கானா. அப்போ அவங்க கிட்ட எனக்கு காசு தான் தேவைன்னு அவங்க கிட்ட சொல்லுன்னு சொல்லி அதை தூக்கி போடும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஓடி வந்து ஹீரோ கிட்ட நிக்கிறத பார்த்ததும் வெளியாளுக்கு இங்க அனுமதி இல்லைன்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு திட்டுறான். இவ ஒன்னும் வெளியாள் இல்ல, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோயினை பிடிச்சி சொல்ல இவளுக்கு பயங்கர ஷாக்கு. நான் தின நைட்டு வெளியே போறதால வேற யாரையோ பார்க்க போறேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டா. சோ இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் அவளை கூட்டிட்டு வராம இருந்திருந்தா அவ என்ன பிரேக்கப்பே பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு இன்னும் என் மேல கோமா தான் இருக்கேடி செல்லோன்னு கேக்குறான். சர்ரா போய் நல்லபடியா அவகிட்ட பேசுன்னு சொல்லி காசு தூக்கி போட்டவன் இங்க வான்னு கூப்பிடுறான். அவ தனியா இருக்கிறதால ஏ பொண்ணுங்கிற மாதிரி எல்லாரும் கொஞ்சம் டீஸ் பண்ண இவ்வளவு பயத்துல நின்னுட்டு இருக்கா. அப்போ பின்னாடியே ஒருத்தவன் தான் இல்லையா, அவன் வந்து சேர்ந்ததும் பிராண்டி இந்த நேவிகேட்டரோட விலை எவ்வளோன்னு நம்ம ஹீரோனை பார்த்து கேட்க, உடனே ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து அவ பிரைஸ்லெஸ்னு சொல்றான். இவளுக்கு இந்த இடமே வித்தியாசமா இருக்கு, எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்லும்போது ஹக் பண்ணிக்க சொல்லி கையை நீட்டுறா. அவளுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. இவங்க எல்லாருக்கும் முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்டு போய் சொல்லியாச்சு, ஹக் கூட பண்ணாம இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ ஹீரோவே அவளை பிடிச்சி ஹக் பண்ணிட்டான். சுத்தி இருக்க எல்லாரும் கத்திட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வார்த்தையே இல்லாம நின்றுட்டு இருக்கா. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு ரொம்ப குளிர்தாமா, ஸோ நான் அவளை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கார்ல ஏறினதும் மற்ற எல்லாருமே 1 by 1 அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்து இவங்களும் அங்கிருந்து வந்துட காசுக்காக தான் அவன் இதையெல்லாம் பண்றதா ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஒருத்தனுக்கு வழியில அடிபட்டது கேட்க அவன் ஒன்னும் சாக மாட்டான்னு ஈஸியா சொல்றான். சாகலன்னா என்ன, வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா போலீஸ்லாம் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்கும்போது குப்பை தொட்டி மேல விழுந்ததுக்கு போலீஸ் பிடிப்பாங்களா, அப்படி பார்த்தா நாட்டுல எவ்வளவோ ஆக்சிடென்ட் நடக்குது, அதுக்கெல்லாம் பக்கத்துல இருக்கவங்களே பிடிக்க போறாங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டா பேசுறான். ஏன்னா இப்ப நடந்தது ஒரு இல்லீகலான ரேஸ் தான், ஆனா ரேஸ் நடந்ததுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்ல, கேஷ் கூட கையிலேயே கொடுத்துட்டாங்க, வர வழியில எந்த இடத்துலயும் கேமராவும் கிடையாது. இருந்தாலும் இதெல்லாம் ஹீரோயினால ஏத்துக்க முடியல. சோ வெளியே இறங்கி எல்லா நாளும் ஒரே மாதிரி ஆயிடுமா, அந்த ஆக்சிடென்ட் நாளைக்கு உனக்கு ஏற்பட்டா காசுக்காக உன்னோட வாழ்க்கைய பணம் வைக்க போறியா, சாவோட விளிம்பிலேயே உன்னால வாழ்ந்துட முடியுமான்னு கேட்க, வேற எப்படி என்ன வாழ சொல்றியாமான்னு கேக்குறான். அது எனக்கு தெரியாது, ஆனா இப்படி நீ வாழக்கூடாது, ஒரு சேஃப் அண்ட் செக்யூரோட தான் வாழணும்னு சொல்றா. உனக்கு தெரியாத நான் சொல்றேன், நானும் அப்பாவும் இங்க வந்த புதுசுல தங்குற கூட இடம் இல்லாம ஒரு பேஸ்மெண்ட்டை தான் வாடகைக்கு எடுத்தோம். ஒரு துளி வெளிச்சமோ ஜன்னலோ எதுவுமே கிடையாது, பகலும் அங்க நைட்டா தான் இருக்கும். மழைன்னு வந்துட்டா குப்பைகளோட ஃபுல்லா தண்ணி தான் நிக்கும், டேபிள் எல்லாம் ஒன்னா சேர்த்தி போட்டு தான் தூங்குவோம். அடுத்த நாள் பக்கெட்டை வச்சு தண்ணி எல்லாம் வெளியே இறைக்கணும். அப்புறம் அப்பாவுக்கு ஒருத்தன் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு கூட லஞ்சம் கேட்டான். இருக்கிற காசு கொடுத்ததும் அவன் ஆள் அட்ரஸே இல்லாம போயிட்டான். அதுக்கப்புறம் எங்களால அந்த பேஸ்மெண்ட்ல கூட இருக்க முடியாம போயிடுச்சு, ரோட்லயும் பிரிட்ஜுக்கு கீழேயும் படுத்து தூங்கணும். இப்ப சொல்லு, காசு முக்கியம் இல்லையான்னு கேக்குறான். அதுக்கப்புறம் அவருக்கு ரெஸ்டாரண்ட்ல செஃபா ஒரு வேலை கிடைச்சது. அங்கதான் இப்ப இருக்க அம்மாவை மீட் பண்ணாரு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ், அப்பாவுக்கு செகண்ட் மேரேஜ். 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா அதெல்லாம் ரெண்ட்டுக்கு தான் பத்துச்சு. இதுக்கு மத்தியில நான் படிக்கும்போது டியூஷன் ஃபீன் கேட்பாங்க இல்லையா, அப்பெல்லாம் பேஸ்லிப் போட டோருக்கு பக்கத்துல மட்டும்தான் என்னால நிக்க முடிஞ்சுது. அவங்க கிட்ட போய் என்னால காசு கேட்க முடியல. இப்ப சொல்லு, காசு முக்கியம் இல்லையா? பத்தாவதுக்கு குட்டி தங்கச்சிக்கு ஒரு ஹார்ட் டிசீஸ் வந்துருச்சு. அந்த ஆப்ரேஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கணும். ஸோ எப்படியாவது காசு பார்த்தணும்னு சொல்லி விடாம என்னோட அப்பா இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஜஸ்ட் அதை வேடிக்கை மட்டும் பார்க்க சொல்றியா, அதனால தான் நான் இந்த வழியை சூஸ் பண்ணேன்னு சொல்ல, இருந்தாலும் ஆபத்தான வழியில நீ இப்படி சம்பாதிக்க கூடாதுங்கிறா. காசுக்காக என்ன வேணா பண்ணலாம்,
வாழ்க்கையோட விளிம்புல இருந்தாலும் தப்பே கிடையாதுன்னு சொல்ல அவனோட சட்டையை பிடிச்சு நீ ஏன் சரியான வழியை தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிற, இந்த உலகத்துல யாருமே உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்கும்போது அவன் அவளை பிடிச்சு உனக்கு என்ன கேள்வி கேட்க அதிகாரம் இருக்கா, உன்னோட சர்நேமை ஜீன்ல இருந்து மாத்திக்கிட்டல, மறந்துட்டேன்னா அதை வேணா நான் உனக்கு சொல்லவா, ஜியாங் அதான் உன்னோட சர்நேம். அப்போ இதனால தான் நீ எங்களை பார்க்க வரவே இல்லையா, அப்பாவை விட்டுட்டு போனதால தான் அம்மாவை நீ வெறுத்துட்டு இருக்கியான்னு கேட்க அவளை காருக்குள்ள உட்கார வச்சுட்டு அந்த பக்கமா போய் நின்றுட்டு இருக்கான். எத்தனையோ வழிகளை அவன் இத்தனை நாள் சுமந்துட்டு இருக்கான். அப்போ அம்மா கால் பண்ணதும் அவங்க வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்ல எனக்கு ப்ராமிஸ் பண்ணாதான் உன்னோட வருவாங்கிறா. என்னன்னு ப்ராமிஸ் பண்ணணும்னு ஹீரோ கேட்க இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வேலையை தேடிப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணு, இல்லனா யாருமே இங்கிருந்து போக மாட்டேன்னு சொல்ல சரிதா போடின்னு சொல்லிட்டு அவனும் இங்கே தூங்க பிளான் பண்ணிட்டான் போல. அப்போ இவன் அண்ணா வீட்டுக்கு போலாம், நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேங்க. என்ன வீடு, எனக்கு எந்த வீடுமே கிடையாதுங்கிறான். இருக்கு, சின்ன வயசுல நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ்ந்த வீடு நான்ஜிங்ல இருக்கு. அப்போ கனடா இனிமேல் நீ போக மாட்டியான்னு ஹீரோ கேட்க இல்ல நான் முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் அந்த பழைய வீட்டுல போய் வாழலாம், இனிமேல் பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்ல, நான் அங்க போய் வேலைக்கு போறேன், என்னால காசு சம்பாதிக்க முடியும், உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கைய நான் கொடுக்குறேன், அங்க போனதும் மறுபடியும் நீ படிக்க ஆரம்பி, சண்டை போடுறதுக்கோ ஹர்ட் ஆகுறதுக்கோ கண்டிப்பா நான் உன்னை விடவே மாட்டேன், உன்னை நான் பத்திரமா பாத்துப்பேன், தயவு செஞ்சு என்ன நம்பு, வா நம்ம ப்ளீஸ் அங்க போயிடலாம்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி எவ்வளவு கெஞ்சினாலும் அவன் திரும்பி முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறான். என்னால வர முடியாதுன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோவோட ஆப்பனண்டா சண்டை போட வந்தவன பெட் கட்டின கிழவன் ரிங்லயும் அவன் அடிக்க முடியல, கார்லயும் ஓட்டி ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்தி விட்டுட்டு இருக்கான். அப்படியே இங்க ஹீரோவை காட்ட ஹீரோயின் தூங்கிட்டான்னு அவனோட ஷர்ட்டை போட்டு விட்டு இந்த பக்கமா ஒரு கல்லு மேல லைட்டர் ஆன் பண்ணி பாத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவ வந்து தேங்க்யூன்னு சொல்ல உன்னோட அம்மா மேன்ஷிக்க வந்துட்டாங்களாமா, நான் உன்னை கொண்டு போய் விட்டேன்னு சொல்லும்போது அவளுமே சரின்னு சொல்லிட்டாலாம். சோ நேரா அந்த இடத்துக்கு வர விடிஞ்சே போயிடுச்சு. அவங்கள பார்த்து ஹலோவாவது சொல்றேன்னு ஹீரோயின் கேட்க இல்ல நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு நிக்காம கிளம்பிட்டான். இப்போ உள்ள அம்மா கிட்ட வந்தா அங்கிள் உன்னை கனடாலேயே படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அங்க வந்துடுமான்னு கூப்பிட்டா. நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன், கிராஜுவேஷனுக்கு அப்புறமா நான் சைனால உள்ள நம்ம பழைய வீட்டுல தான் ஸ்டே பண்ண போறேன், வேற எங்கேயும் வர மாட்டேன்னு சொல்லிட்டா. அந்த வீட்டை நான் ஆல்ரெடி விற்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டேன் அம்மா சொல்ல அந்த வீட்டை எதுக்காக நீங்க விற்கணும்னு இவ கேட்க நான் இப்போ அங்கிள் கிருஷ தானே கல்யாணம் பண்ணிருக்கேன், அவருக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, சோ இதெல்லாம் வித்துட்டு நான் அவரோடைய கனடால செட்டில் ஆக போறேங்கிறாங்க, இவரை நம்பி இருக்கிறதெல்லாம் வித்துட்டு போறீங்களே ஏமாத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவாங்கிற மாதிரி இவ கேட்டுறேன். அவரு டீசெண்டா வந்துடுற அப்படி சொல்லிட்டு எழுந்து போயிட்டாரு. மா அவரால் நம்பாதீங்கம்மா, விட்டுட்டு போயிட்டா என்னமா பண்ணுவீங்க, இங்க இருக்க வீடெல்லாம் விற்காதீங்கம்மான்னு இவளும் எவ்வளவோ தாஜா பண்ணி பார்க்க அவங்கம்மா பிடிவாதமா இருக்காங்க, இவளையும் விட்டு கொடுக்கறதா இல்ல அந்த வீடையும் வித்துட்டு போறதா இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கான். அது ஜின்சோ தானே இவங்க கேட்க அவன் இன்னும் போகலையா, இல்ல ஒருவேளை திரும்பி வந்திருக்கானோ, அம்மாவை பாக்குறதுக்காக தான் வந்தானாங்கிற மாதிரி இவ யோசிக்கிறா. பட் அதுக்குள்ளேயே ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அவன் தான் என்ன இங்க கொண்டு வந்து விட்டாங்கிறது ஹீரோயின் சொல்ல அவனா இந்த டைம் நீங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்கவே மாட்டீங்களேன்னு இவங்க கேக்குறாங்க. எதனால ஏன் 2 பேரும் மீட் பண்ணிக்க கூடாதுன்னு இவ கேட்க மோமோ நீ வளர்ந்துட்ட ஒரு பொண்ணும் கூட, சோ பையன் கிட்ட இருந்து நீ தள்ளிதான் இருக்கணும், இனிமேல் நீங்க 2 பேரும் பாத்துக்காம இருக்கிறதா நல்லது, அவனோட சிச்சுவேஷன் பத்தி எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க கிடையாது, அவன் உன்னோட அண்ணனும் இல்ல, இப்ப அவன் நல்ல பையனும் இல்லன்னு சொல்ல அவனை பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது, கூட பிறக்கலன்னா என்ன, அவன் இன்னும் என்னோட அண்ணன் தான், உங்க அப்பா கிட்ட நான் அப்பவே சொன்னேன் இந்த பையன் வேணா விட்டுருங்கன்னு சொன்னா அவர் தான் பிடிவாதமா அவனை வளர்த்தணும்னு போனாரு, அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறேன்னு சொல்லி அவன் கால் பண்ணிக்கிட்டே இருந்தான், நான் தான் 2 பேரும் பேசிக்கவே கூடாதுன்னு சொல்லி அவனை வார்ன் பண்ணன்னு சொல்ல என்னது அவன் கால் பண்ணானா, அவன் கிட்ட என்னன்னு வார்ன் பண்ணீங்கன்னு இவ கேட்க சென்சிபிளா நடந்துக்க சொன்ன, ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொன்னேன், சின்ன வயசுல இருந்த மாதிரியே பெரிய பசங்களாயும் ஒன்னா இருக்க முடியுமா, அதனாலதான் தள்ளி இருக்க சொன்னேன்னு சொல்ல அப்போ அவன் என்ன பார்க்க வராததுக்கு காரணம் இதுதானான்னு நம்ம ஹீரோயின்கே இப்பதான் புரிய வருது. இங்க ஹீரோவை காட்ட அவனே ஆல்ரெடி நொந்து போய் வரான். இதுல சண்டைக்கு ரெடியாங்கிற மாதிரி அந்த ஆப்பனன் பையன் வந்து நிக்கிறான். எனக்கு இப்போ உன் கூட விளையாட மூடிலடான்ட்டு போனாலும் நேத்து நைட் நம்மளோட சண்டையை முடிக்கவே இல்லையேன்னு கேக்குறான். நான் தான் சொல்றேனே உன் கூட விளையாடுறதுக்கு எனக்கு மூடு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ போக இங்க ஹீரோயின் அவனோட வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு அடிப்பட்டதுக்கு நீயே அழுகுறன்னு அவன் கேட்டது அவனோட அம்மா அவன் உன்னோட அண்ணனே இல்லைன்னு சொன்னதெல்லாம் நினைச்சு அவளுக்கு ரொம்ப கோவமா இருக்கு. அப்புறம் நேத்து நைட் ஹீரோ இவளை பத்தி சொன்னது இவங்க அம்மா போகும்போது ஆஃப்டர்நூன் ஃபிளைட் நீ அங்க வருவேன்னு நான் நம்புறேன்ட்டு தான் போயிருக்காங்க. சோ அதெல்லாம் நினைச்சு கடுப்பாயி யாரோ ஒவ்வொன்னா அந்த பாக்ஸ்ல அடிச்சிட்டு இருக்கும்போது அதுல இருந்து இவ்ளோ லெட்டர்ஸ் விழுகுது. இது எல்லாமே இவ சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோக்கு எழுதின லெட்டர்ஸ். அதை படிக்க இவளுக்கு இங்க அழுக தாங்கல. நீ எனக்கு ரிப்ளை லெட்டரே எழுத மாட்டேங்கிற, இதுதான் நான் உனக்கு போடுற கடைசி லெட்டர்னு சொல்லிட்டு ஒன்னு கூட எழுதிருப்பான்ல, அத முதல் கொண்டு ஹீரோ இன்னும் பத்திரமா வச்சிருக்கான். அப்போ நான் எழுதின எல்லா லெட்டர்ஸுமே அவனுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அவன் எல்லாத்தையுமே படிச்சிருக்கான், என்னோட எல்லா லெட்டர்ஸ்லயுமே வரைஞ்சு வச்சிருக்கான். அப்படின்னா இத்தனை வருஷமும் ஜின்சோவும் என்ன மாதிரியே தான் இருந்திருக்கான், என்னதான் நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டா.
நீ எப்பவுமே என்கிட்ட இப்படியே நடந்துப்பியான்னு இவ கேட்கும்போது, நீ மாறாத வரைக்கும் நானும் மாறவே மாட்டேன்னு அவன் சொல்லியிருந்திருக்கான். ஸோ அது போல தானே இப்போ வரைக்கும் இருக்கான். அதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றா. இப்போ ஸ்பீடிங் ஆட்டோ ஹவுஸ்னு ஒரு ரிப்பேர் ஷாப்பை காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோ கார் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அந்த வேலையை முடிச்சுட்டு வந்ததும் அவனோட போனை தான் செக் பண்ணி பார்க்கறான். ஹீரோன் ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே வரலையா. ஸோ பையன் கொஞ்சம் கடுப்பாயிட்டான். இங்க நம்ம ஹீரோனை காட்ட குட்டி தங்கச்சி இருக்கா இல்லையா, இவளோட பேரு ஷின். என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்கீங்கன்னு வந்து கேட்க, உனக்காச்சு ஜின்சோ எங்க இருக்கான்னு தெரியுமான்னு இவ கேட்கிறா. அப்போ அந்த பாப்பா அவன் இருக்க இடத்துக்கான வழியை வரைஞ்சு கொடுக்க அதை எடுத்துட்டு அந்த இடத்துக்கே தேடி வந்துட்டா. அப்போ இவ வர சவுண்ட் கேட்டதும் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்தவன் அப்படியே கிளம்புறான். இப்போ ஹீரோயினை பார்த்து ஏன் போகலையான்னு கேட்கும்போது, உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஹாப்பி பர்த்டே ஜின்சோன்னு கரெக்டா 12 மணி ஆனதும் சொல்றா. அப்போ அப்படியே ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் குழந்தையா இருக்கும்போது அவளோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உன்னோட பர்த்டே எப்போன்னு கேட்கும்போது ஹீரோக்கு தெரியல. பரவாயில்ல, இனிமேல் மூமோவோட பர்த்டே தான் ஜின்சோக்கும் ஒரே நாள்ல 2 பேரும் சேர்ந்தே செலிப்ரேட் பண்றோன்னு அப்பா தான் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஹீரோ மூமோ உனக்கும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. காலையிலேருந்து நீ எதுவுமே சாப்பிடல, சரி வா கிளம்பலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போக, எதுக்காக மறுபடியும் அழுதுன்னு கேட்கிறான். எப்படி கண்டுபிடிச்சன்னு கேட்க, அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே, சரி சொல்லு ஏன் மறுபடியும் அழுதுன்னு கேட்கும்போது, எல்லாத்துக்கும் காரணமே நீதாங்கிறா, ஏன்னு கேட்டா சொல்ல மாட்றா. அது எப்படி, என்னென்ன சொன்னாதானே என் மேல தப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். நான் இந்த இடத்துல தான் இருப்பேன்னு உனக்கு யாரு சொன்னான்னு கேட்க, ஷின் பாப்பா தான் சொன்னாங்கிறா. அப்புறம் அவ பிறந்ததுக்கு அப்புறமா இங்க நல்லா தான் இருக்கேன்னு கேட்கும்போது, நல்லா இருக்கனான்னு தெரியல, ஃபைன் அப்படியே இருந்துக்க பழகிட்டேன்னு சொல்லிட்டு அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கேக் வாங்க வந்திருக்காங்க. அங்க கூட அவ ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் தான் சூஸ் பண்றா. வேற ஏதாவதுன்னு கேட்கும்போது பியர் கேட்கிறா. பரவாயில்ல, பர்த்டேங்கிறதால எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நேரா அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தான் இல்லையா அந்த கடைக்கு தான் வராங்க. அங்க அவனுக்காக ஒரு தனி ரூம் கூட இருக்கு. கேண்டல்லாம் பத்த வச்சுட்டு சீக்கிரம் விஷ் மேக் பண்ணி ப்ளவ் பண்ணுன்னு சொல்ல, நீயும் வேண்டிக்கோ, உன்னோட உண்மையான பர்த்டே எப்போன்னு கேட்கும்போது, அதுக்கு தான் அவசியமே இல்லையேங்கிறான். ஏன் அவசியம் இல்ல, நீ இந்த உலகத்துக்கு வந்த நாளிலேயே அது செலிப்ரேட் பண்ணும் இல்லன்னு கேட்கும்போது, அது தெரியாமலே 20 வருஷம் ஓடிடுச்சு, நீ இந்த உலகத்துக்கு வந்தது மட்டும்தான் எனக்கு தெரியுங்கிறான். அப்போ இவ முகம் மாறினதும் என்ன மறுபடியும் அழுகிறியான்னு கேட்க, இல்ல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்றா. அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கேக்க கட் பண்ணுங்கிறான். நான் 2 விஷ் மேக் பண்ண போறேன். அதுல 1, சீக்கிரமாவே உன்னோட உண்மையான பர்த்டேவை கண்டுபிடிக்கணும். அண்ட் 2வது, நான் அதை வெளிப்படையா சொல்ல மாட்டேன், ஒருவேளை நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே இனிமேல் நாங்க 2 பேரும் சந்தோஷமா நீண்ட ஆயுளோட வாழணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த கேண்டில ஊதி அணைச்சிட்டு கேக்க கட் பண்ணி ஹீரோக்கு கொடுத்தா ஸ்வீட்டா இருக்கும், எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவளுக்காக பியர் பாட்டில ஓபன் பண்ண, குடிச்சா என்ன கண்ட்ரோல் பண்றது கஷ்டம், ரொம்ப கிரேசியா நடந்துப்பேன்னு சொல்ல, இப்ப நான் ஓபன் பண்ணட்டா வேணாமான்னு கேக்குறான். என்ன கேட்டா வேண்டான்னு தான் சொல்லுவேன் இவ சொல்ல, பரவாயில்லேதான் நீ குடி, அதான் நான் இருக்கல, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் ஒரே சந்தோஷம் தான். 2 பேரும் ஒன்னா குடிச்சிட்டு இருக்காங்க. அவளும் மனசுக்குள்ளேயே நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உன்னோட மறுபடியும் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கட் பண்ணா கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிடுச்சு. இந்த அம்மா எதுக்காக தான் அந்த கிறிஷை சூஸ் பண்ணாங்கன்னே தெரியல. வயசானவன், காசை தவிர உனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல, இங்க பாரு, அம்மா செட்டில் ஆகிறதுக்காகலாம் அவரை சூஸ் பண்ணல, ஏன்னா அப்பாவை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வேற யாரையுமே தேடிக்கல. இப்ப கிறிஷை உண்மையா லவ் பண்றதால தான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னே நினைக்கிறாங்க. சோ அவங்கள நீ கண்டிப்பா நம்பணுங்கிற மாதிரி சொல்றான். அதென்ன நீ அப்பாவை போய் கியாங்னு கூப்பிட்டுட்டு இருக்கியே, அவங்களோட சொந்த மகன் இல்லைன்னு உனக்கு எப்ப தெரிஞ்சதுன்னு கேட்க, நான் உன்னோட வீட்டுக்கு வரும்போது நீ பிறக்க கூட இல்ல, சரி நீ எப்ப கண்டுபிடிச்சேன்னு கேட்கும்போது, நான் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேங்கிறா. சரி அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணன்னு கேட்க, தெரிஞ்சு என்ன பண்றது, அதுக்கப்புறம் எனக்கு போக இடமே இல்லாம ஆயிடுச்சே, அம்மாவும் அந்த பழைய வீட்டை வித்துட்டாங்க, அப்பாவுக்கும் அம்மாவுக்குமே நான் தேவையில்லாதவளாகிட்டேன், என்னோட அண்ணனும் என் மேல பாசம் வைக்காமையே போயிட்டான்னு சொல்லிட்டு அழுக. அவனுக்கு சிரிப்பு தான் வருது. சரி நான் என்ன பண்ணும் இப்போன்னு கேட்க, எதுவும் பேசாம படுத்துட்டு இருக்கா. சரி வா வீட்டுக்கு போலாம், இந்த மாதிரி நைட்லாம் வெளியே சுத்தக்கூடாதுன்னு சொல்ல, நான் ஒன்னும் கெட்ட பையன் கூட இல்லையேங்கிறா. நான் கெட்ட பையன் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, நீ என்கிட்ட எதுவும் பேடா நடந்துக்கிட்டதே இல்லைங்கிறா. சரி வீட்டு சாவி எடுத்துட்டு வந்தியான்னு கேட்கும்போது, அடச்ச என்ன ஒரு கோஇன்சிடென்ட், அந்த சாவியை நான் எடுத்துட்டே வரலன்னு சொல்ல, வாவ் இதை விட ஒரு கோஇன்சிடென்ட் இருக்கவே முடியாது, என்கிட்ட தான் ஸ்பேர் கீ இருக்கேன்னு எடுத்துக்காட்ட, உடனே வெளியே மழை வரத பார்த்ததும் நனைஞ்சுக்கிட்டே போனா சொல்லி பிடிச்சிக்குங்கிறா. என்கிட்ட கார் இருக்குன்னு சொல்ல, மழை நிக்கிற வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டியா, போ நான் அதிகமா குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மட்டைகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. வா ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ எழுந்து போகவும், என்னோட ஆஃபர் இன்னும் இருக்கான்னு கேட்கிறா. என்ன ஆஃபர்னு கேட்டா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்குறேன்னு ரொம்ப கெஞ்சேன், நான் உன்னோட அண்ணனே இல்ல, என் கூட தங்குறது சரிப்பட்டு வராதுங்கிறான். பரவாயில்ல, அப்பாவோட வீட்டுல ஷவர்லாம் உடஞ்சு போயிடுச்சுல,
இங்க எவ்வளோ ஹீட்டா இருக்கு, குளிக்காம எப்படி தூங்க போறது? நானும் இந்த இடத்துக்கு புதுசு, சில் தண்ணியெல்லாம் எனக்கு ஒத்து வராதுங்கிற மாதிரி ரொம்ப நடிக்க. சரி சரி ஒரு நைட்டு மட்டும்தான் சொல்லவும் ஒரே குஷி ஆயிடுச்சு. ஆனா அடுத்த செகண்டே அவளுக்கு ஸ்டொமக் பெயின் வந்துடுச்சு. அடப்பாவி, இந்த மாதிரி ஒரு அன்லக்கியானா இப்ப போய் நான் பீரியட்ஸ் ஆயிருக்கனே அப்படிங்கிற மாதிரி வயிற்ற பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேக்குறான். ஸ்டொமக் பெயின்னு சொல்ல. எதனால பீர் குடிச்சதாலன்னு கேட்கும்போது இல்லைங்கிறா. அப்போ நீ இழுக்க, அதான் அதேதான். இங்க வேற டக்குன்னு டெலிவரி பண்ண மாட்டாங்களேன்னு கேட்கும்போது, நீ போய் குளி, நான் அதுக்குள்ள வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரா கடைக்கு வந்து என்ன பிராண்ட் வாங்குறதுனால தெரியல, இருக்கிற 4-5 எண்ணத்தை எடுத்து போட்டு கடைக்கார மாட்டை கொடுத்து அதை பேக் பண்ணி வாங்கிட்டு வந்து நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்ததும், நீ போய் குளி, நான் வெளியே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போறான். இப்போ அவ குளிச்சுட்டு வந்துட்டு அவனோட ட்ரெஸ் தான் போட்டிருக்காளா, ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஸோ பெட்ல போய் படுத்துக்க. அவன் சாமோட வீட்டுல போய் படுத்துக்கிறேன்ட்டு கிளம்புறான். அப்போ ஏதோ சவுண்டு கேட்கவும் டக்குன்னு வந்து பார்க்க தண்ணி அடிக்க ட்ரை பண்ணி கீழே போட்டிருக்கா. அவளுக்கு வயிறு வேற அதிகமா வலிக்குதுன்னு சொல்ல, வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிடுறான். இல்ல கொஞ்ச நேரத்துல அதுவே சரியாயிடும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாளாம். ஸோ அவன் ஃபோன்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஸ்டொமக்கை கொஞ்சம் வார்மா வச்சுக்கிட்டா அந்த வலி கொஞ்சம் கம்மியாகும்னு போட்டிருக்கு. இவளும் அதை வச்சு பார்த்துட்டு அது ஒர்க்கே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்ல, அங்க இல்ல இந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு இவன் தான் வச்சு கொடுக்குறானா. பட் அவ கையை எடுக்க விட மாட்டேங்கிறா. உன்னோடதே நல்லா ஹீட்டா தான் இருக்கு, நீயே வைங்கிற மாதிரி புடிச்சுக்கிட்டா. இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றடான்னு சொல்லிட்டு எடுத்தா. இல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் வெயின்னு சொல்லிட்டு கையை அப்படியே புடிச்சுக்கிட்டா. பாவம் அவளுக்கு ரொம்பவே வலிக்கும் போல. பயங்கரமா இதுல வேத்தொழுக ஆரம்பிச்சிட அவன் தான் விசிறிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அப்படியே நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோவோட உண்மையான அப்பா சார்லஸ் ரேசிங் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த கியாங் கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட வயித்துல இருக்காளா. நான் பிரெக்னண்டா இருக்கும்போது எதுக்காக இவனை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அம்மாக்கு பிடிக்கவே இல்ல. நம்மளால எப்படி இவனை வளர்த்த முடியும்னு கேட்க, நம்ம சாப்பிட்றதுலாம் அவனுக்கும் கொஞ்சம் சேர்த்து போடுறோம், அவ்வளவுதான். சார்லஸ் என்னோட அண்ணன் மாதிரி. அவன் இல்லாதப்போ அவனோட மகனை என்னால விட்டுட்டு வர முடியாதுன்னு அப்பா சொல்ல, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அம்மா போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் அப்பா கேட்கவே இல்லை. நம்ம ஹீரோயினும் பிறந்துட்டா. அவங்க அம்மா ஏதோ வேலைக்கு தான் போயிட்டு இருப்பாங்க போல. ஹீரோவும் குழந்தைய நல்லபடியா தான் பாத்துட்டு இருக்கான். பட் என்ன, அவளுக்கு 2 வயசு ஆகியும் ஒரு வார்த்தை கூட இன்னும் பேசவே இல்லையாமா. அவ பாட்டுக்கு அமைதியா ஹீரோவோட விளையாண்டுக்கிட்டு மட்டும் தான் இருக்கா. சோ ஹீரோவை இங்க இனிமேல் வைக்க கூடாதுன்னு சொல்லி அவனை பிளான் பண்ணி வெளியே அனுப்பும் போது நம்ம ஹீரோயின் அவளோட முதல் வார்த்தைய பேசுறா. அண்ணான்னு ஹீரோவை கூப்பிடுறா. தென் இப்ப கட் பண்ணி பிரசன்ட்ல அடுத்த நாள் விடியுது. ஹீரோ கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, கூட வேலை செய்யற 2 பசங்க வராங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல. இப்ப ஹீரோ வேணான்னு சொன்னதால ரூம்ல வச்சிரண்டு போகும்போது இல்ல அங்க ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்றான். என்னடா இது, பொண்ணா, யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருவேளை ஸ்னேக்கியா இருக்குமோன்னு ஒரு பையன் கேட்க, வாய்ப்பே இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் அவ சும்மா பெட்ல தான் உட்காந்துட்டு இருந்தா. அதை பார்த்ததும் அப்பவே சட்டையை பிடிச்சி விரட்டி விட்டுட்டாரு. அப்படிப்பட்டவரோட ரூம்ல இப்ப எந்த பொண்ணு இருக்கான்னு தெரியலங்கிற மாதிரி ஆச்சரியமா யோசிச்சுக்கிட்டு அப்படியே வேலையை பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு அசால்ட்டா அதை சரி பண்ணி விட்டுட்டு இருக்கா. யாருமா நீ, புதுசா இருக்குன்னு வந்து கேட்க, என்னோட பேரு ஜியாமோ, நான் தான் ஜின்சோவோட தங்கச்சின்னு சொல்றா. அவ வேற குட்ட ட்ரெஸ் போட்டிருக்கிறதால அவனுக்கு ஒரு மாதிரி பார்த்ததும் ஹீரோ குறுக்க வந்து, போங்கடா போய் வேலையை பாருங்கன்னு அனுப்பி விட்டு, நான் சமைக்கிறேன், நீ போய் ஒழுங்கா பேண்ட் போட்டுவான்னு அனுப்பி விட்டு இருக்கான். ஸோ இப்போ அவளும் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வர அவளுக்காக தான் குக் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்ததும் கேரட் போடாத, கிரீன் ஆனியன்லாம் போடாதன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கேரட் உடம்புக்கு நல்லதுன்னு அவன் அதையும் சேர்த்து சமைச்சு அவளுக்கு கொடுத்துட்டு இருந்தா. உனக்கு டைம் இருக்கா, என்னோட சுட்கேஸ்லேருந்து ட்ரெஸ் எல்லாம் அன்பேக் பண்ணணும், எல்லா ட்ரெஸ்ஸுமே அதில் தான் இருக்குன்னு சொல்ல, நீ இங்கே தங்குறதுக்கு நான் இன்னும் ஓகே சொல்லவே இல்லையேன்னு கேட்குறான். நேற்று நைட் நீ தானே சொன்ன, இவ கேட்க, ஒரு நைட்டுக்கு மட்டும்தான் சரின்னு சொன்னங்கிறான். நான் சரியாவே தூங்கலன்னு இவ கத்திட்டு இருக்க. ஏய் பாத்தியாடா, சம்திங் தாங்கிற மாதிரி இவனுக்கு 2 பேரும் ஓட்டிட்டு இருக்கானுங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போறேன்னு கெஞ்ச, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கானா. 2 நாள்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி முன்னாடியே கையை ஆட்டினா. கேரட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்காம எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து சாப்பிடுங்கிறான் இவன். உனக்கு ரொம்ப பிடிவாதம் தான், என்னோட பிரதரே இல்லை, அப்போவும் என்னை எப்படி கண்ட்ரோல் பண்ற பாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாம கேரட் எல்லாம் எடுத்து வைக்க அவன் பார்த்துட்டான். இல்லையே, நான் எல்லாத்தையும் சாப்பிடதான் போறேங்கிற மாதிரி உள்ள கொட்டிட்டு கேரட்டை வாய்க்குள்ள போட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் பாக்ஸிங் கிளப்போட ஓனர் லின்சுவை காட்டுறாங்க. நீங்க சொன்ன மலையில இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கூட அவனோட ஃபேஸ் கிளியரா தெரியலங்கிற மாதிரி ஒரு போட்டோவை காட்டுறான். என்னன்னா, இவன் ஒரு நாள் அந்த மலையில வேகமா போய்கிட்டு இருக்கும்போது கூட இன்னொரு கார் வந்திருக்கு. அதை ஓட்டிக்கிட்டு வர்றது நம்ம ஹீரோ தான். அவனே பயங்கரமா ஓட்டுவானாச்சு, சொல்லவா வேணும். இவனை ஓவர்டேக் பண்ணி வளைஞ்சு ஓட்டிக்கிட்டு போக அவன் போட்டிருக்க கேப் மட்டும்தான் தெரியுது, ஃபேஸே தெரியல இவனுக்கு. ஏன்னா நம்ம ஹீரோவோட டிரைவிங் ஸ்கில் அப்படி. இவனே காரை நிறுத்திட்டு பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு முயற்சியில் இருக்கான். பட் இன்னுமே கண்டுபிடிக்கவே முடியல. இந்த ஊரை தலைகீழா புரட்டியாவது அவனை கண்டுபிடிக்கிறங்கிற முடிவுல இவன் இருக்கான்.
இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட கேரேஜ்ல காட்டுறாங்க. அந்த ஆப்போனன்ட் பையன் 2 பேரை கூட கூட்டு வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இவன் அந்த பாக்ஸிங் கிளப்ல இருந்தானே நம்ம ஹீரோயின் கேட்கும்போது கூட சாம் நின்றுட்டு இருக்கான். ஆமாமா, பிராண்டி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாங்ஸி கேரேஜ்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனோட ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்படிதான் ஆள் அனுப்பி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட தான் போறான். அப்படின்னா இது ஹீரோவோட கடை தான் போல. இப்போ சாமும் கோழைங்க மாதிரி ஓனர் இல்லாத சமயத்துல வந்து கடையில பிரச்சனை பண்றீங்களே, உங்களுக்கெல்லாம் தைரியமே கிடையாதா? பிரச்சனை பண்றதுனா அவன் இருக்கும்போது வந்து பண்ணணும், இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லைங்கிற மாதிரி தைரியமா பேசுறான். ஆனா அவனுங்களும் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பையனை அடிச்சுட்டு இந்த கருத்தண்டை அவனதுங்கிற மாதிரி உடைக்க போக நம்ம ஹீரோயின் வரா. இது என்ன உங்க ஃபேமிலி கடையாங்கிற மாதிரி அவன் கேட்க கரெக்டா சொன்னடான்னு சொல்லிட்டு மூக்குலயே ஒரு பஞ்சு. என்னதுன்னு திரும்பறதுக்குள்ள கால்லயும் கழுத்துலயும் மாசா உதச்சு தள்ளிட்டு இருக்கா. ஓஹோ, இப்போ பிள்ளைங்க மேலேயே கை வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களாங்கிற மாதிரி சாம் குறுக்க வர தள்டான்ட்டு அவன் ஹீரோயின் கிட்ட வர ட்ரை பண்ணும்போது பேசுடான்னு சொல்லிட்டு அவன் லைவ் போட்டுட்டு இருக்கான். அவனை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து அதை பறிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க அடுத்து நம்ம ஹீரோவோட என்ட்ரி. சும்மா பறந்து வந்து அவனை பறக்க விட்டுட்டு இருக்கான். அவ்வளவுதான், அவனுக்கு கோவம் வந்துருச்சு. சண்டையும் பெருசாயிடுச்சு. ஆளுக்கு ஒருத்தனை பிடிச்சிக்கிட்டு மாத்தி மாத்தி பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பாக்குறவரை பார்த்த ஹீரோயின் நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்டான். இர்ரா வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனையும் பார்த்து முறைச்சுக்கிட்டே போறான். இப்போ அவ சாம தனியா கூப்பிட்டு முன்னாடியே போலீஸை கூப்பிட்டுருக்க வேண்டியதானு கேட்கும்போது எங்க கேம்ல போலீஸை கூப்பிடக்கூடாதுங்கிறது தான் ரூல்ஸே. ஒரு வேலை அப்படி கூப்பிட்டா இப்ப பிரிச்சு விட்டு போவாங்க, நாளைக்கும் மறுபடியும் சண்டை வரும். திரும்ப திரும்ப கூப்பிட்டு அவங்க டைம் தானே வேஸ்ட் ஆகும். அவனுங்களை பார்த்தா திரும்பவும் கண்டிப்பா வருவானுங்கன்னு தான் தோணுது. உங்களால தான் சமாளிக்க முடியுமா, அடி வாங்க போறீங்கன்னு நம்ம ஹீரோன்னு சொல்ல, வா இங்க வந்து உட்கார், உன்கிட்ட ஒன்று சொல்றேன். உனக்கு பிராண்டி ஸ்கூல் டைம்ல எப்படி இருந்தான்னு தெரியாதுல? அவனுக்கு டோஷின்னு ஒரு பட்ட பேரே இருக்கு. இன்னைக்கு வந்து 3 பேர் இல்ல 30 பேர் வந்தாலும் ஒரு துளி வேர்வை கூட வராம சமாளிச்சு தள்ளுவான். இப்ப இருக்க நிலைமைக்கு ஒத்தாலா 10 பேரையே சமாளிப்பான். அந்த வாங்ஷி கேரேஜ்ல இருந்து பிரச்சனை பண்ண வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. இவனுக்கு அவங்களோட சண்டை போடணுங்கிற எண்ணமே இல்ல. சோ எப்பவும் சமாளிச்சு அனுப்பி விட்டுருவான். ஆனா இன்னைக்கு அவங்களோட சண்டை போட்டான். அதுக்கு காரணம் நீதான், உனக்காக தான் சண்டை போட்டிருக்கான்னு சொல்லும் போது டோஷியா ஜிங்ஷோவை எதுக்காக அப்படி கூப்பிடுறாங்கன்னு இவ கேட்க ஷார்ப்பா தான் இருக்கேன், பட் நான் இதை சொன்னதையே மறந்துடு, தயவு செஞ்சு அவன்கிட்டயும் போய் கேட்டுறாதுங்க. சரி, அந்த கேரேஜ்ல இருந்து எதுக்காக எப்போ பார்த்தாலும் சண்டை போட வந்துகிட்டே இருக்காங்கன்னு கேக்குறா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிராண்டி அந்த கடையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா சீனியர் மெக்கானிக்கா. பட் சில இஷ்யூவால அங்கிருந்து வெளியே வந்துட்டான். கூட இன்னொருத்தருமே போயிட ஜூனியர்ஸ் மட்டும் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் அவங்களுமே இந்த ஹீரோவோட புது கடையில வந்து ஜாயின் பண்ணிட அவ்வளவுதான் ஒரே வெஞ்சன்ஸோட இங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கிறது சொல்லும் போது அவன் ரேசிங்கெல்லாம் போனது இவளுக்கு ஞாபகம் வரவும் அதெல்லாம் எதுக்காக பண்றான்னு கேக்குறா. போதுண்டா சாமி, தேவைக்கு அதிகமா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான், இனிமேல் என்கிட்ட கேட்டுறாதான்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். ஷாக்குன் ஹை ஸ்கூல்ல தான் அவன் படிச்சிருக்கான். டோஷிங்கிற பட்டப்பேர் வேற இருக்கு, இதை கண்டுபிடிச்சி ஆகணும்னு முடிவு பண்றா. அப்போ சண்டை போட்டதுல இடமே தலைகீழா கிடக்கு. ஒரு பெரிய ஸ்டாண்ட அவங்க 2 பேருமே தூக்க முடியாம தூக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் துணைக்கு போறா. உன் கையில அழுக்காயிடும், விடு நாங்களே பாத்துக்கிறோம்னு ஹீரோ சொன்னா என்னையே அண்டர் எஸ்டிமேட் பண்றியான்னு கேக்குறா. மெதுவா கேளு, வைங்க இங்க இப்ப தூக்குன்னு சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இத்தனோடு தான் நகர்த்த முடியுதா. உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, போய் அந்த ஸ்க்ரூ எல்லாம் எடுன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பி விட்டுட்டான். அவனை திட்டிக்கிட்டே அவ அதை எடுத்துக்கிட்டு இருக்க அவனும் ஒரு செகண்ட் அவளை பார்த்துட்டு அப்புறமா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஆங்கிள் இருந்து ஹீரோ வேற பயங்கரமா இருக்க நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் சைட் அடிச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் லின்சுவை காட்டுறாங்க. ஒரு ஹோம் யூஸ்க்கான கார்ல இந்த மாதிரி என்ஜின் இருக்குங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரவும் அட்ரஸ் அனுப்புன்னு நேரா ஒரு பெட் ஷாப்க்கு தான் வரா. அங்கதான் அந்த வண்டி நின்னுட்டு இருக்கு. சோ நேரா ஆளை பார்க்க போலான்னு பார்த்தா அங்க இருக்கிறது சாமு. எனக்கு கார்ஸ் வேணும்னு கேட்க பெட்டை எடுத்துட்டு போறத காட்டிட்டு இருக்கான். மலையில ஓட்டக்கூடிய ரேசிங் கார்ஸை நான் கேட்டேன்னு சொல்லும் போது பெட்ஸுக்கெல்லாம் ரேசிங் காரை நாங்க விற்கிறது இல்லைங்கிறான். போன சனிக்கிழமை 15ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு நீ எங்க இருந்தன்னு இவன் கேட்கும்போது போன வாரம் சனிக்கிழமையா ஜின்சோ ஏதாவது வேலையை பார்த்துடணுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அது ஒரு பிளாக் RX-7 தெரிய வந்திருக்குன்னு சொல்றான். அது நான் கிடையாது, சிசிடிவில என்னோட முகம் தெரிஞ்சிருக்கும் இல்லையான்னு கேட்கிறான். அதுல ஃபேஸ் கிளியரா தெரியலங்கும் போது அதான் தெரியல, அப்ப எந்த எவிடன்ஸும் இல்ல, தேவையில்லாம ஒரு அப்பாவி பையனை போட்டெல்லாம் நீங்க சஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, கிளம்புங்கன்னு சொல்ல முன்னாடி நின்றுட்டு இருக்கிறது உன்னோட காரா? சாதாரண பெட் ஷாப்க்கு யூஸ் பண்ற கார்ல இவ்ளோ அப்கிரேடான என்ஜின்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னு கேட்கும்போது ஹீரோ தான் செட் பண்ணி கொடுத்துருப்பான். ரேஸ்க்கு யூஸ் பண்ற சூப்பர் கார்ஸை விட இது ரொம்ப ஃபாஸ்டா போகும்னு சொல்லியிருந்திருப்பான். இவன் என்ன பிராண்டி சொன்னதை அச்சு பிசாம சொல்றான். நல்ல டேஸ்ட் தான் உனக்கு இருக்கு, அது என்னோட கார் தான் சொல்ல நீ ஏன் டேர்னிங்ஸ்ல எல்லாம் உன்னோட ஹெட்லைட்டை ஆன் பண்ணலன்னு கேட்கிறான். போய் இதுலயா அந்த பிராண்டி பையன் மாட்டான்னு மனசுக்குள்ள நினைச்சவன் சரி சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் தான் அந்த ரேசிங் லெஜெண்ட்னு சொல்லி இன்ட்ரோ ஆயிட்டு இருக்கான். நிஜமாவே அன்னைக்கு நைட் நீதான் ஓட்டுனதான் இவனுக்கு சந்தேகம். கேட்கும்போது அதிகமா கேள்வி கேட்கிறியப்பா, கோல்டன் கார்டுக்கு 1 கொஸ்டின், பிளாட்டினம் கார்டுக்கு 3 கொஸ்டின் நிட்டேன். அவன் பிளாட்டினம் சூஸ் பண்ணிட்டு கேள்வி கேட்கறதுக்குள்ள ஒரு கிளி வந்து அவன் மேல உட்காந்துட்டு இருக்கு.
இது எப்போ கீழே இறங்கும்னு கேட்க, அது என்னோட தம்பி மாதிரி. இறங்கிடுங்கிறான். அப்ப இன்னொன்னு வந்து உட்கார்ந்த, இந்த 2 அண்ணன் எப்போ இறங்கும்னு கேக்குறான். அட இறங்கிடுப்பான்னு சொல்ல 3வது வந்து உட்காந்துருச்சு. அது உன்ன மாதிரி கிளாஸியான பர்சனை தான் சூஸ் பண்ணுன்னு சொல்ல, என்ன அந்த அளவுக்கு விரும்புறீங்களா என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கானா. அவன் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட போட்டோவை காட்டான். நீ 3 கேள்வி கேட்டு முடிச்சிருச்சு, அவ்வளவுதான், பதில் சொல்ல மாட்டாங்க, நீ பதில் சொல்லி ஆகணும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லங்கிறனா. அப்ப சரி, இது 24 hours சர்வீஸ், இந்த கார்டை வாங்கிக்கோ, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். தென் கட் பண்ணா லின்சோவோட கார்டை இப்போ ஹீரோ கிட்ட தான் கொடுக்குறான். உனக்கு இவனை தெரியுமாடான்னு கேட்க, இல்ல தெரியாதுங்கிறான் ஹீரோ. அவன் இன்னைக்கு என் கடைக்கு வந்து சாட்டர்டே உன்னை அந்த மவுண்டன்ல பாத்துங்கிற மாதிரி போட்டோவை காட்டி கேட்டான்னு சொல்ல, அப்போ உன்னோட மெம்பர்ஷிப் கார்டை வச்சு அவனை நல்லா ஏமாத்திருப்பேன்னு ஹீரோ கேட்கும்போது, யார் அவனை ட்ரிக் பண்ணது, அவன் எவ்வளவு கேள்வி மடக்கி மடக்கி உன்னை பத்தி கேட்டான் தெரியுமா, நான் மூச்சு கூட விடாம உனக்கு லாயலா இருந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த வாங்சி புள்ளையும் சமாளிச்சனா இன்னும் புண்ணியமா போகும்னு ஹீரோ சொல்ல, அது வேற இது வேற, அதையெல்லாம் உள்ள கொண்டு வராத, அடுத்த சனிக்கிழமை அவன் வேற என்னோட அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கான், எந்த இடம்னு ஹீரோ கேட்க, எனக்கே அது தெரியும்னு சொன்னான்னு சொல்ல, அப்ப நீ அவன் கிட்ட ஓகே சொல்லிட்டியான்னு கேட்கும்போது, டேய் அவன் எவ்வளவு ஒரு பணக்காரன், எப்படியாவது ப்ராஃபிட்டை தானே அடிக்க பார்க்கணும், ஆனா அவன் எந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்கான்னு தெரியலையேன்னு கேட்க, அவன் உன்னை ரேஸ்க்கு சேலஞ்ச் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இடத்தையும் ஹீரோ கரெக்டா சொல்றான். அன்னைக்கு நைட் என்னடா பண்ணேன்னு கேட்கும்போது, நான் சும்மா அந்த வழியா போனேங்கிறான். அப்பயே திரும்பும்போது ஹெட்லைட் போடலன்னு கேட்க, நான் தூக்கத்துல இருந்துங்கிறான். உன்னால இப்ப நான் மாட்டிட்டு முழிக்க போறேன் பாருங்க, வா உனக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நேரா அவனோட கரேஜுக்கு தான் கூட்டிட்டு வரான். அங்கதான் சீக்ரெட்டா அந்த சூப்பரான காரையும் வச்சிருக்கான். இது ஜாப்பனீஸ் ஸ்டைல உருவாக்கப்பட்டது, இதுக்கு எந்த லிமிட்ஸும் கிடையாது. சரி ஜெர்மன் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிற மாதிரி இவன் கேட்க, அது ஸ்ட்ரிக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு செட் ஆக கூடியதுன்னு சொல்லிட்டு இன்னொரு காரை காட்டுறான். அப்போ இந்தான்னு சொல்லி கேப்பை தூக்கி போட, அதுல 3 சிம்பிள் இருக்கு. சில ஸ்கில்ஸை நான் உனக்கு சொல்லித்தரேன் தான் ஹீரோ கூட்டிட்டு வரானா. அப்போ ஒரு பப் பக்கத்துல நிறுத்தவும் இவன் இறங்கி போய், வாங்க கேர்ள்ஸ் ஒரு ரைடு போலான்னு சொல்லிட்டு அப்படியே சீன் போட்டு கூப்பிட்டேன். பர்ரு இவன் நைட்ல போய் சன்கிளாஸை போட்டிருக்கான்னு சொல்லி இன்சல்ட் பண்ணி விட்டுருச்சுங்க. பரவாயில்ல விடு, நான் உனக்கு சொல்லி தரது ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண போதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்ட்ல ஓட்டி காட்ட அவனே மறந்து போயிட்டான். சரி நீ இப்போ ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை ஓட்ட சொல்ல, ஸ்டார்டிங் முட்டி மோதி எப்படியோ ஓரளவுக்கு ஓட்டுறான். எனக்கு கூலான டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லித்தாடான்னு கேட்டதும் இடத்த மாத்திக்கிட்டு சும்மா 4 ரவுண்ட போட்டு அதே பப் பக்கத்துல போய் சும்மா மாசா சுத்தி காட்டி நிக்கிறான். இப்ப போடா இன்னும் மாசா இருப்பேன்னு சொல்லிட்டு அவனை இறக்கி விட்டுட்டு இவன் அந்த கேப்பை போட்டு கவுந்துட்டான். இப்ப அப்படியே இந்த பக்கம் அந்த வாங்ஷி பொண்ணை காட்டுறாங்க. ஹீரோ பின்னாடி சுத்துவாள்ல, இவளைத்தான் ஸ்னேக்கின்னு கூப்பிடுறாங்க. இவ இப்போ நனாவை மீட் பண்றா. அவ ஏதோ ஜோசியெல்லாம் பாப்பா போல. நம்ம ஹீரோயினை ஃபிளைட்ல சந்திச்சால அந்த பொண்ணு தான். நான் தான் ஜிங்ஷோவோட உண்மையான லவ்வாங்கிறத கேட்கும்போது அவ ஒரு கார்டை பிக் பண்ண சொல்றான். அதுல 3 சிம்பிள் வருது. அதுக்கான அர்த்தம் என்ன? ஃபுல் மூன் அன்னைக்கு நான் அவனோட சேரணுமான்னு கேட்க, அதுக்கான அர்த்தம் அது இல்ல, பட் இவ கொஞ்சம் பெரிய இல்ல, நீங்க நினைக்கிறதா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம ஹீரோயின் கால் பண்ணவும் எப்படியும் அந்த பொண்ணு கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அந்த நன்னா பொண்ணு அவளோட ஸ்கூலுக்கு தான் வரா. இதே ஸ்கூல்ல தான் ஹீரோவும் படிச்சிருக்கான். அவனை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இங்க வந்திருக்கா. அவ ஃபுல்லா சுத்தி காமிச்சிட்டு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போஸ்டர்ல ஒட்டி வைப்பாங்கல்ல ஃப்ரண்ட்ல, அதுல நம்ம ஹீரோவோட போட்டோவும் இருக்கு. அவன் எப்படி இருப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அது போல இருக்கான். பட் எதனால அவனோட ஸ்டடீஸ் எல்லாம் அவன் கிவ் அப் பண்ணான்னு தெரியலையேன்னு இவ யோசிச்சுக்கிட்டு இருக்க. நானா வந்து இவரு ஜின்சோ தானே, உங்க பேரு ஜியாமோ அவங்க பேரு ஜின்சோ, எப்படி மேட்சிங்கா இருக்கு பாருங்களேன்னு கேட்கும்போது ரெண்டோட ப்ரொனன்சியேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி காட்டுறான். மோமோ உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கே, என்னோட அம்மா பார்த்தா கண்டிப்பா பொறாமப்படுவாங்கன்னு சொல்ல, என்னோட டீச்சர் தான் எனக்கு கத்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் பாக்குறா. அவன் தானே சொல்லி கொடுத்ததே. இப்ப நானா நேம பார்த்துட்டு அவர் பேர்ல ஜோ இருக்கு, அதுக்கான அர்த்தம் சன், உங்க பேர்ல மூ இருக்கு, அதுக்கான அர்த்தம் மூன், ஒன்னா சேர்த்தா டே அண்ட் நைட், ஒவ்வொரு நாளுங்கிறது தானே அதனோட அர்த்தமா வரும்னு சொல்ல, நானா நான் இங்கதான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப நேரா ஹீரோவோட கராஜுக்கு வர, ஸ்மோக் பண்ணக்கூடாது, அது ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதல்னு சொல்லிட்டு அவ வேணான்னு சொல்ல அவன் பாட்டுக்கு பத்த வைக்க ட்ரை பண்ணுவோம். ஒரே ஒதுதான் லைட்டர் பறந்துடுச்சு. உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், டேக்வாண்டோல நான் 2nd டிகிரி பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்ல, நல்ல மூவ் தான் பண்ணியிருக்கேங்கிறான். இதுவே உனக்கு போதும், எப்படி நீ பொண்ணுங்களெல்லாம் அடிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல, அவன் பக்கத்துல வந்து அந்த அளவுக்கு நான் நல்ல பையன் என்ன நினைச்சிடாதுன்னு சொல்ல, இப்பெல்லாம் ஏன் உன்னோட டெம்பர் இவ்வளோ மோசமா இருக்குன்னு கேட்குறான். இப்பதான் நல்லா இருக்கு, 2 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் நீ என்ன பார்த்துருந்த, இந்நேரம் ஆத்துல தான் போயிட்டு இருக்கணுங்கிற மாதிரி சொன்னவன் இப்ப என்ன என்னன்னு கூப்பிட்டேன்னு கேட்டதும் ஜின்சோன்னு சொன்னேன்னு சொல்றா. அது அவனுக்கு பிடிக்கல போல. ஜின்சோ ஜின்சோ, இனிமேல் நான் உன்னை அண்ணானே கூப்பிட போறதில்ல, உன்னோட ஃபுல் நேம் வச்சு ஜின்சோன்னு தான் கூப்பிட போறேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா நம்ம சாம் என்ட்ரி. அவன் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ண போறானாமா, ஸோ கம்பெனி கொடுக்க சொல்லி கேட்குறான். ஆமா சாம், ஏன் இன்னைக்கு உன்னோட கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸை போடலன்னு கேட்க,
கொஞ்சம் மெச்சூரா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிருக்கேங்கிறான். சரி இப்போ ஏதோ சொன்னையே டிரைவிங் பிராக்டிஸான்னு ஹீரோன்னு கேட்க, ஆமாமா ஒரு ஹிடன் கேரக்டர் இருக்கு, அதை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணணும், யார்கிட்டையும் சொல்லிடாத, நான் தான் ரேசிங் லெஜெண்டுங்கிற மாதிரி ஏதோ அடிச்சு விட்டுட்டு இருக்கேன். சரி எங்க போக போறேன்னு கேட்கிறா. டிரைவிங் ரேஞ்சுக்கு தான் போறேன், ஏன் நீயும் வரையான்னு கேட்கும்போது அவ ஹீரோவை பார்க்கவும் டக்குனு அவ திரும்பிட்டு இருக்கானா. ஸோ இவ உடனே நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு எதையோ எடுக்க உள்ள போறான். அப்போ அவன் பேட் வாங்கிட்டு வந்த கவர்க்குள்ள இதை பார்க்கவும் அவ்வளோதான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டா. ஹீரோ முகத்தையே பார்க்கலையே, எங்க அந்த சாம காணுன்னு கேட்க அவன் பாத்ரூம்க்கு போயிருக்காங்கிறான். சரி நான் கார்ல வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போனா கீ என்கிட்ட தான் இருக்குங்கிறான். முகத்தையே பார்க்கலையே, டக்குன்னு அதை வாங்கிட்டு ஓடியே போயிட. இப்ப சாம் வந்ததும் இந்த மாதிரி வயசு பிள்ளைங்களாம் என்னடா நினைச்சிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்னை டீஸ் பண்ணிட்டு விளாண்டுட்டு இருந்தா, இப்ப பார்த்தா முயலையே தோக்கடிக்கிற அளவுக்கு வேகத்துல ஓடிட்டு இருக்கா, ஒன்னும் புரியலையேன்னு கேட்க பின்னாடி 10 பொண்ணுங்க சுத்தும் போதெல்லாம் இதை பத்தி கண்டுக்காம இப்ப என்ன கேள்வி கேட்கிற, நீ ஜென்டலும் கிடையாது, கேரிங்கும் கிடையாது, இன்ட்ரெஸ்டிங்கும் கிடையாது, அப்புறம் ஏன்டா உன் பின்னாடி இத்தனை பேர் சுத்துறாளுங்க, லெஃப்ட் ரைட்டு மேல இருந்து கீழே என்ன பாரு, உன்னோட அழகு விட நான் எதுல குறைஞ்சு போயிட்டேன், ஹைட்டை தவிர, ஆனா நான் ஏன் இந்த கேம்பஸ் ஹீரோவா ஆக முடியலங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். சரி சரி நான் ஒருத்தரை பார்க்க போறேன், நீ பிராக்டிஸை முடிச்சுட்டு நேரா அவளை அப்பாவோட வீட்டுல விட்டுருங்கிறான். ஏதோ இருக்கும் போல என்னங்கிறது தெரியல. இப்ப எங்க ஹீரோனை காட்ட அது எதுக்காக அவன் வாங்கணும், ஒருவேளை அவனுக்கு அது தேவைப்பட்டுச்சோ, இல்லைன்னா ஆக்சிடென்டெல்லாம் அது அவனோட பேக்குள்ள விழுந்துருச்சோ, ஒருவேளை அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கேது இருக்கோ, அப்படின்னா அவனோட பிளேஸ்ல நான் இருக்கிறது சரிப்பட்டு வராது, அவனுக்கு நான் ஒரு தொல்லையா தான் தெரிவேன், நான் அவனோட கூட பிறந்த தங்கச்சியும் கிடையாது இல்லையா, ஸோ இனிமேல் அங்கே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி இவளுக்குள்ளேயே 1000 கேள்விகளை ஓட்டிட்டு இருக்கேன். கரெக்டா ஹீரோ படிச்ச ஸ்கூல் வந்ததும் நானும் இங்க தான் படிச்சேங்கிற மாதிரி சாம் சொல்றான். அதோட ஸ்கூல்லயே ஃபேமஸ், இவனோட ஹேர் ஸ்டைல் தான் பயங்கர மாசா இருக்குமாமா. எங்க பேண்ட்லயே 3 வருஷம் ஹேண்ட்ஸம் காயா நான் தான் இருந்தேன், கேம்பஸ்லயே வச்சு ஒரே ஒரு ஸ்பாட்டால தள்ளி இருந்தேன்னு சொல்ல. என்ன ஒரு ஸ்பாட்டுன்னு கேட்குறா. புதுசா வந்த பையன்தான் அவன், சீனியர் பசங்களை விட ஹைட்டு. ஸோ பிள்ளைங்க எல்லாரும் அவன் மேல பைத்தியமா சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையன் வேற யாரும் இல்ல, பிராண்டி தாங்கிறான். அதுவும் கிளீனிங் டியூட்டி அப்போ அவன் விண்டோவை கிளீன் பண்ண போகும்போது லைட்டா அவனோட ஷர்ட் தூக்க அவன் இடுப்பை பாக்குறதுக்கே அத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்றான். இவ கூட பைப்பை சரி பண்ணும்போது அப்படித்தானே பார்த்துட்டு இருந்திருப்பா, அது ஞாபகம் வருவோம் சீச்சி அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். சரி ஜென்ஸோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்கும்போது அதை எப்படி சொல்றது, பிராண்டியே அதை கன்ஃபார்ம் பண்ணல, ஸோ நானாவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட முடியாதுல. பட் ஒரே ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கு. ஒரு நாள் நானும் அவனும் நைட் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம், அப்போ நான் எதுவுமே வாங்கல, அவன் ஒரு ஆர்னமெண்ட்டை வாங்கினான். மேபி அதில் நீ கேட்கறதுக்கான பதில் இருக்கலாம், அதை ஒரு கீழே தான் அவன் மாட்டி வச்சிருக்கான், டைம் கிடைக்கும் போது எடுத்து பாரு உனக்கே புரியும்னு சொல்றான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட சீக்ரெட்டா ஒருத்தரை மீட் பண்றான், அவரோட ஃபேஸை கூட காட்டல, மறுபடியும் ஏதோ ஒரு ரேஸ்ல தான் கலந்துக்க போறான். நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன், மறுபடியும் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லும்போது உன்னோட கார் அதுக்கு செட் ஆகாதுன்னு அவர் சொல்லும்போது இன்னும் 2 மாசம் இருக்கல, அதுக்குள்ள நான் அதை சரி பண்ணிடுவேன், நீங்க எப்போ சைனா போக போறீங்கன்னு கேட்க இப்போதைக்கு நாங்க இங்க தான் இருக்க போறோம், உன்னோட குட் நியூஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டாரு. இப்போ சாம் பிராக்டிஸ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் ரவுண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கான். அதுக்காக நம்ம ஹீரோயின் டிராஃபிக் கோன்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வாய்ஸ் நோட்டை கொண்டு வந்து காட்டுறான். உனக்கு இது புரியுதான்னு சாம் கேட்டா, ஏன் உனக்கு புரியலையான்னு கேட்கிறா. அதெல்லாம் புரியுதுன்னு சொல்லிட்டு இப்போ முதல் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு. மறுபடியும் அந்த வாய்ஸ் நோட்டை கேட்க நம்ம ஹீரோனுக்கு இப்ப நல்லா புரிய வருது. ஏன்னா இவளோட அப்பா சின்ன வயசா இருக்கும் போது இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவ அதை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துருப்பான். ஸோ இப்போ அதை ஞாபகம் வச்சு அவனுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவனால அதை சரியா பண்ண முடியல, விடு நான் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பண்ண ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரீகால் பண்ணி இப்ப கரெக்டா பண்றா. செம்ம மாசா இருக்கு. சரி 8 போட்டு காட்டு பாக்கலாங்க. அவ ரிவர்ஸ் எடுத்ததுமே அவன் பயந்து போயிட்டான். நீ பண்ணு தாயே, நான் இறங்கிக்கிறேன், அவன் இறங்கிட, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும், அதையும் உங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. சோ அதையுமே பயங்கர மாசா பண்ணி முடிக்கிறா. சாமால சுத்தமா நம்பவே முடியல. அப்ப கரெக்டா நானா வந்து வாடி உன்ன ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு ரிச்சான பார்ட்டிக்கு கூட்டு வந்திருக்கான். அங்க நிறைய பசங்க இருக்காங்க, இங்க தாண்டி ஊர்ல இருக்க எல்லா ஹாட் பாய்ஸும் இன்னைக்கு இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஜாலி பண்ணலான்னு கூட்டிட்டு வந்திருக்கா. ஆக்சுவலா சாமும் நனாவும் சின்ன வயசா இருக்கும்போது பக்கத்து வீட்டுல தான் வளர்ந்தாங்களாமா. சோ ஒருத்தர் நல்லாவே தெரியும். இப்ப இங்க இந்த பார்ட்டில போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது நேரா ஹீரோ சாம் கிட்ட வந்து எங்கடா ஜியாமோன்னு கேட்க, ஏதோ ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு நானா கூப்பிட்டு போயிருக்காங்கிறான். கால் பண்ணி பார்த்தா கட் பண்ணி விட்டுட்டா. அங்க பாரு இந்த பையன் ஹேண்ட்ஸமா இருக்காளங்க, இவளுக்கு பிடிக்கவே இல்ல. சரி எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும், ஜிங்ஷா எப்படிப்பட்டவன் கேட்க அவன் அரகண்டா இருப்பாண்டின்னு சொல்லுவோம். ஓஹோ மிஸ்டர் ஆட்டிடியூடோ, எங்க அவரை பத்தி கொஞ்சம் சொல்லு பார்க்கலான்னு கேட்கும்போது எப்பவுமே என்கிட்ட நார்மலா தாண்டி நடந்துப்பான், ஆனா இன்னைக்கு நான் அதை பார்த்தேன்னு சொல்லிட்டு அவ காதுக்குள்ள சொல்லிட்டு மேபி அது மிஸ்டேக்கனா கூட வந்திருக்கலாங்கும் போது அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேக்குறா. இருக்குன்னு தான் நினைக்கிறேன்.
பட் கேட்ட ஆக்வர்டா இருந்தா பயமா இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, அப்ப அது ஒரு குட்டி டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு ஆள் இருக்கான்னு அவன் கிட்ட சொல்லிப்பாரு. அதுக்கப்புறம் அவனுக்கும் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத சீக்கிரமா கண்டுபிடிச்சலாங்க. பிளான்லாம் நல்லா தான் இருக்கு, பையனுக்கு எங்கடி போவாங்க, அதான் இங்க இவ்ளோ பேர் இருக்காங்கல்ல, யாராவது சூஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுல அங்க ஹீரோவோட ரேஸ்க்கு வந்தால அந்த பையனை காட்டுவோம். யாரு? லியாங்கா. அவன் இந்த ஊர்லயே பயங்கர மோசமான பிளே பாய். அவனை மட்டும் சூஸ் பண்ணிடாதுங்க. ஜிங்சோக்கு ஈக்குவலா ஒரு காம்படிட்டரா அவன் தாண்டி இங்க இருக்காங்க. அவனை விட சூப்பரான ஆள் இருக்கான், என்னோட கசின். இந்த பார்ட்டியோட ஹோஸ்டே அவன் தான். வரேன் பாருங்க. வந்து இறங்குறது லின்சோ தான். இங்க நடந்துட்டு இருக்கிறது அவனோட பர்த்டே பார்ட்டி. போய் ஒரு ஹலோ சொல்லுன்னு தள்ளி விட்டுட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா. அவன் போனதுக்கு அப்புறமா பாரு இந்த போட்டோல எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான்னு, படத்தை பார்த்தாலே தானா பேசுது பாருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். அப்படி ஒன்னும் எனக்கு தெரியலங்கிறா. இந்த போட்டோவை ஜின்சோக்கு சென்ட் பண்ணிட்டு லொகேஷனையும் அனுப்பிவிட்டு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும்னு சொல்ல, சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா தெரியாம சென்ட் பண்ணிடுறேன்னு வேணா சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தான் போட்டோவையும் லொகேஷனையும் அனுப்பி விட்டுட்டு இருக்கா. இப்ப அதை ஹீரோ எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது, சாரி தெரியாம அனுப்பிட்டேன்னு சொல்ல, அவ்வளவுதான் நன்னாவோட நம்பரை கூட்டுடான்னு கேட்டு காரை எடுத்துட்டு சிட்டா பறந்துட்டான். அப்படியே இங்க பார்ட்டியில காட்ட அவளை ஒருத்தன் தேடிட்டு வந்திருக்கான் போல. இவன் கண்ணில் பட்டா அவ்வளவுதான். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் லிவிங் ரூம்ல பாப்போம்னு சொல்லிட்டு அவ எஸ்கேப் ஆயிட்டா. சோ இங்க தனியா சுத்திட்டு இருக்க ஹீரோயினும் ஒரு கிளிய பார்த்துட்டு அது கூட பேசிட்டு இருக்கும் போது அந்த லியாங் வரான். நீ பிராண்டியோட ஆள் தானே? பட் அவன் அன்னைக்கு பொய் சொன்னாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு பிராண்டிய பத்தி எவ்வளவு தெரியும்னு கேட்க, நீ என்ன சொல்ல வரேன்னு கேக்குறியா? உனக்கு என்கிட்ட பேச இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லு. அவனை பத்தி எனக்கு நிறைய சீக்ரெட் தெரியும். பட் அதை சொல்றதுக்கு முன்னாடி நீ இந்த ட்ரிங்க குடிக்கணும்னு கொடுக்க அவ வாங்க மாட்டேங்கிறா. ஏன் நான் இதுல ஏதாவது கலந்துட்டேன்னு பயந்துட்டியோன்னு கேட்க, சரி ஓகேன்னு ஒரு சிப் தான் குடிக்கிறா. அவளுக்கு அது பிடிக்கவே இல்ல. பட் இப்படி நடக்கிற எல்லாத்தையும் லின்சோ பார்த்துட்டு தான் இருக்கான். சரி குடிச்சிட்டல சொல்லுன்னு கேட்க, உன்ன மாதிரி ஒரு பொண்ண அந்த வாங்ஸி எப்படி விட்டு வச்சானே தெரியலங்கும் போது, யார் அந்த வாங்ஸின்னு கேக்குறா. ஓ அவள் நீ இன்னும் மீட் பண்ணலன்னு கேட்க இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அப்படியே கண்ணெல்லாம் மங்களாக ஆரம்பிச்சிருச்சு. லின்சோ வரதா பாக்குறா, அப்படியே மயங்கிட்டா. இதெல்லாம் தெரியாம இந்த பக்கம் நம்ம நானா தேடி வந்தவன் கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோ கால் பண்ணவும் அவன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டானுங்க. என்ன விடுங்க, என்ன காப்பாத்துக்கன்னு இவ கத்தவும் கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். சோ அவனை பார்த்து பயத்துல அவங்க 2 பேரும் ஓடிட, ஜியாமோ எங்கன்னு ஹீரோ கேக்குறான். அவளா அதோ இங்கதான் இருக்காங்கிற மாதிரி உள்ள கூட்டிட்டு வர, இந்த பக்கம் லின்சோ நம்ம ஹீரோனை தூக்கிக்கிட்டு, இவன் நனாவோட ஃப்ரெண்டு ஏதோ ட்ரிங்க்ல ட்ரக் இருக்கும் போல, அதான் மயங்கிட்டான், கொஞ்சோண்டு பால் மட்டும் கொடுங்க, ஒரு சிப் தான் குடிச்சா வாமிட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அவளை படுக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டான். ஐயோ என்னடி ஆச்சு உனக்கு, ஏதாவது ட்ரக் கீது குடிச்சிட்டியோ நானா பேச. ஹீரோக்கு இங்க டென்ஷன் ஆயிடுச்சு. சோ அவனை திட்டவும் என்னடா சொன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. ஈக்குவலா மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. இதுல அந்த லின்சோவும் ஆல்ரெடி பாக்ஸிங் கிளப்லயே பாதியில ஓடிட்டல, அதுக்கான கணக்கை இப்ப தீக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை தூக்கி கேக்கு மேலேயே போட்டுட்டான். எனக்கு கிரீம் சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவனும் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். மாத்தி சும்மா புரட்டி எடுத்துக்கிறானுங்க 2 பேரும். போது நிறுத்துங்க, மோமோ எழுந்துட்டான்னு சொல்லவும் தான், ஏன் நீ ஓகேவா இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி வந்து கேக்குறான். என்ன உனக்கு அடிபட்டிருக்குன்னு ஹீரோயின் கேட்க, லின்சோ உனக்கு எதையோ கொடுத்துதான் மயக்கம் போட வச்சுட்டான்னு நினைச்சிட்டு 2 பேரும் புரட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றா. அப்போ ஹீரோயினும், நான் ஒரு வாய் காக்டைல் தான் குடிச்சேன், அப்பவே கண்ணெல்லாம் மங்களாயிடுச்சு, அப்புறம் கழுத்துல எல்லாம் இச்சிங் ஏற்பட்டதுங்கும் போது அவன் டக்குன்னு அவனோட கையை பிடிச்சி அந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறத பாக்குறான். உனக்கு பீச் சாப்பிட்டா அலர்ஜி வரும் தானேன்னு கேட்கும் போது, ஆமா அதனோட டேஸ்ட் கூட அப்படிதான் இருந்ததுங்கிறா. சரிவா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு அவனோட கோட்டை எடுத்து அவளுக்கு போட்டு விட்டு கூட்டிட்டு போகும்போது, கண்டிப்பா இந்த ஹெல்ப்புக்கு ரீபே பண்றேன்னு சொல்லிட்டு தான் போறான் லின்சோவை பார்த்து. இப்ப இந்த ஹாஸ்பிட்டல காட்ட, இவன் எப்பவுமே இப்படிதான் அமைதியா இருப்பானான்னு கேக்குறானா. அவன் நான் இன்னைக்கு பிரச்சனை பண்ணிட்டதால கொஞ்சம் கோவத்துல இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஓஹோ கோவமெல்லாம் படுறாரோ. உனக்கு பீச் அலர்ஜிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்றீங்க, இன்னும் ஞாபகம் வச்சிருக்காருன்னா உன்னை இன்னும் நினைச்சுக்கிட்டே இருக்காருன்னு தானே அர்த்தம். அப்ப நம்மளோட குட்டி டெஸ்ட் வேஸ்ட் ஆகலடின்னு சொல்லவும் ஹீரோயின் குறை சந்தோஷமா இருக்கு. இப்ப டாக்டர் மெடிசன்லாம் கொடுத்துட்டு அவளுக்கு கொஞ்சம் சத்து பத்தலன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நைட் ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க. சோ ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்ட. கரெக்டா ஹீரோவும் வர, ஓகே நான் போறேன், என் தம்பிக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ ஓடிட்டா. இங்க ஹீரோயினை பார்த்து ஹீரோவோ, சரி நான் உன்னை திட்ட மாட்டேன்னு சொல்ல, அவ மூஞ்ச இன்னும் பாவமா வச்சுக்கிட்டு, சாரி உன்னை வருத்தப்பட வச்சுட்டேங்கிறா. ஓகேன்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுத்துட்டு இருக்கான். ஆமா என்ன லின்சோ தானே காப்பாத்துறான்னு கேட்கும்போது, ஆமாமா உனக்கு அவனுக்கு தெரியுமான்னு ஹீரோ கேக்குறான். ஓ தெரியுமே, நனாவோட கசின் ஆச்சே, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருலன்னதும் சொல்லிட்டு அந்த தண்ணியை வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். உனக்கு என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கணும்னு தோணலையாங்க? அவன் அமைதியாவே நின்றுட்டு இருக்கானா. சரிப்போ ஒன்னும் கேட்க வேண்டான்ட்டு கோவத்துல இருக்கா. உனக்கு பசிக்குதான்னு இவன் கேட்கும்போது, இவ்வளோ லேட் நைட் யாருக்கு பசிக்கும், அதெல்லாம் பசிக்கலங்கிறா. சாம் கிட்ட சொல்லி ஏதாவது ஃபுட்டு வாங்கிட்டு வரேன்ட்டு போகும்போது, நான் இத்தனை நாளும் ஹெல்த்தியா தான் இருந்தேன், கொஞ்ச நாள் கொஞ்சம் பிஸி ஆயிட்டதால தான் சரியா சாப்பிடாம விட்டு இப்படி ஆயிடுச்சு, இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லைங்க, பரவாயில்ல விடு, நான் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு போகவும், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது,
தனியா இருக்க பயமா இருக்குங்கிறா. சரின்னு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லா உன் கூடயே இருக்குங்க. அப்ப நைட்டு ஃபுல்லா இங்கே தான் இருக்க போறியா? சாம் நீ யாரையோ பார்க்க போயிருக்கிறதா சொன்னான். தனியா தான் போனியான்னு கேட்க ஆமான்னு சொல்றான் ஹீரோ. யாரு பொண்ணை பார்க்கவா போனேன்னு கேட்க ஏன் உன்னை யாராச்சும் புள்ளி பண்ணாங்களான்னு இவன் கேட்கிறான். அந்த வாங்ஷி ஏதாவது பண்ணிருப்பாளோன்னு நினைச்சிட்டு என்னெல்லாம் யாரும் எதுவும் பண்ணல, உனக்கு தொல்லையா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பாரு இன்னைக்கு நைட் ஃபுல்லா என் கூட இருந்து என்ன பாத்துக்க போறேன், இதனால வேற யாரும் ஹர்ட் ஆயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் கேக்குறங்க போது அவனுக்கு சிரிப்பு தான் வருது. நாங்க ஒரு ஆம்பளைய தான் பார்க்க போனேன், அங்க எந்த பொண்ணும் கிடையாது, இதனால யாருமே அப்செட் ஆக மாட்டாங்க, நீ தான் அப்செட்டா இருக்கங்க போது இல்லையே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்கிறா. அப்புறம் பசிக்குது ஆப்பிள் வேணும்னு கேட்க அது அவ பக்கத்துல இருக்கவும் ரொம்ப க்ளோஸா வந்து தான் அதை எடுத்துட்டு இருக்கான். கரெக்டா சாமோட என்ட்ரி. ஏய் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வந்து கேட்க ஷாக்க குறை வாங்கிட்டு வந்ததங்க வைங்கிறா ஹீரோ. அட போடா உனக்கு பீச் அலர்ஜின்னு கேள்விப்பட்டனே, இப்ப நீ எப்படி ஓகேவா இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்க. வாங்கிட்டு வந்து வச்சாச்சல கிளம்பிடாங்கிற ஹீரோ. வா 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 உன்கிட்ட ஒன்று முக்கியமான விஷயம் கேட்கணும்னு வெளியே கூப்பிட்டு வந்து இப்படியே பார்க்க இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி பார்த்தனா கண்ணு இருக்காது பாத்துக்கோங்கிறான். மச்சான் உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்க ஒன்னும் பண்ணலையே ஆப்பிள் தான் எடுத்தங்கிறான். இன்னைக்கு மோமோ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டாங்க. என்ன சொன்னேன்னு கேட்கும்போது ஆள் இருக்குன்னு சொன்னேன். வெயிட் இன்னும் அஃபீஷியல் ஆகலங்கிறது தான் சொன்னாங்க. இல்லன்னு டைரக்டா சொல்லிட்டு போக வேண்டியதானடா, தேவையில்லாம மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆப்பிள நீயே தின்னு தொல்லன்ட்டு ஹீரோயின் கூல போய் ஆப்பிள பீல் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்னும் பேசலன்னு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு மோமோ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, அதை பத்தி நினைக்க கூட எனக்கு இப்போதைக்கு நேரம் இல்லை, ஸோ நீ அதை பத்தி எல்லாம் நினைச்சு ஒரி பண்ணிக்காத. நீ இங்க இருக்க வரைக்கும் அப்பாவோட வீடு எப்படி உன்னோட வீடோ அதே போலதான் என்னோட வீடும் உன்னோட வீடு மாதிரி. என்னோட இருக்க வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நர்ஸ் சைன் போடுறதுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெண் எழுதலன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பெண்ணை எடுத்து சைன் போட்டுட்டு இருக்கான். அது நான் அவனுக்கு கிஃப்ட் பண்ண தானே, அது அவன் கூடவே வச்சிருக்கானான்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் எங்க பிள்ளைக்கு. இந்த பக்கம் லின்சுவை காட்ட காயப்பட்ட ஃபேஸ்க்கு ஐஸ் பேக்கை வச்சுட்டு உனக்கு அந்த மோமோவை எப்படி தெரியும்னு கேட்குறான். நாங்கள் 2 பேரும் பிளைன்ல தான் மீட் பண்ணோம், ரொம்ப நல்ல பொண்ணுங்க. நீ இப்போ என்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன்னு கேட்கும்போது ஐயோ சாரி நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணலங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு சொல்லும்போது ஹாப்பி பர்த்டே பாட்டை பாடி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அப்பா கிட்ட ஹீரோயின் இப்போ சேஃபாக தான் இருக்காங்கிற மாதிரி ஹீரோ மெசேஜ் பண்ணியிருக்கான். வாங்களே போய் பார்த்துட்டு வரலாம் அம்மா கூப்பிட, அதெல்லாம் ஜெயின் ஷோவே பார்த்துப்பாங்கிற மாதிரி படுத்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி நேரா அப்பாவோட வீட்டுக்கு தான் கூட்டு வர போறான். நேத்து என்ன சொன்னேன், உன் வீடு என் வீடு மாதிரி தான் சொன்னேன், அங்க போல ஃபர்ஸ்ட்ங்கிறான். அப்பாவோட வீட்டுக்கு தான் அப்பாவை நான் வாடம் பிடிக்க அப்பாவே தானே குடிச்சுக்கிட்டு அவரே பாத்துக்க மாட்டாரு. இதுல நான் அங்க போய் தனியா இருக்கணுமா? அந்த ஆன்ட்டியும் என்ன பெத்தவங்க கிடையாது, சின்னும் ரொம்ப குட்டி பொண்ணு. அங்க போய் நான் சரியா சாப்பிடாம சரியா தூங்காம இருந்தா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அவளோட 100% ஆக்டிங்க போட நேரா அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான். உள்ள வந்துடாத நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன்ட்டு உள்ள வந்து சாம் ஒரு கீச்சைனை பாரு உனக்கு பதில் தெரியும்னு சொல்லியிருந்திருப்பான்ல, அது கீச்சைன் எங்கன்னு தேடினா அது கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர அவன் குக் பண்ணி வச்சிருக்கான். அவளுக்கு பாலும் பிடிக்காதாமா, எக்கு அதை விட பிடிக்காதாமா. சாப்பிடலன்னா அப்பா வீட்டுக்கே போனதும் இல்ல சாப்பிட்றேன்னு உட்காந்துக்கிட்டா. இதுல எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேற கட் பண்ணி கொடுக்க எல்லாம் என் தலையெழுத்து, இங்க இருக்க நான் எல்லாத்தையும் சாப்பிட்றேங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் லின்சுவை காட்ட வாங்ஸி கேரேஜுக்கு வந்து எல்லாரையும் அடிச்சு நிமித்திட்டு இருக்கான். எதுக்காக இப்படி பண்றேன்னு கேட்கும்போது என் தங்கச்சி எங்க உள்ளவன் கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அதை பண்ணதே இவன் தான். சோ அவனை பிடிச்சு மிரட்டி விட்டுட்டு மறுபடியும் இப்படி நடந்தா அதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஆயிடும்னு அந்த வாங்ஸி பொண்ணுகிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பிட்டான். இவனுக்கு நன்னாவை தான் கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதான் நேத்து கூட ஒளிஞ்சு ஓடிட்டு இருந்தால, நான் கூட லின்சுவை கெட்ட பையன் தான் நினைச்சுக்கிட்டேன். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட நன்னாவை ஸ்கூல்ல மீட் பண்றான். அவ இங்கே தான் படிக்க போறதா முடிவு பண்ணிருக்கா. சரி எந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜே எனக்கு தருகினத்தும், ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லாங்குவேஜ் ஃபவுண்டேஷன் கோர்ஸை அப்ளை பண்ணுங்க. நனாவோட ஃபேமிலி லாங்குவேஜ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டை தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயே அவளை கூட்டிட்டு வந்துட்டா. நிறைய ஃபாரினர்ஸ் தான் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அங்கே வந்து அப்ளை பண்ணிட்டு மெயின் கோர்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி லாங்குவேஜை படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஈஸியா லோக்கல்ஸோட கம்யூனிகேட் பண்ண முடியுங்க. நீ எப்பவும் சைனீஸ் தாண்டி பேசுற, வேற பேசி நான் கேட்டதே இல்லைங்க. அவ தாயில பேசி காட்டுறா, அவளுக்கு புரியல. கவலைப்படாத, ஓவர் திங்க் பண்ணாதன்னு தான் சொன்னேன். எங்க நீ இது சொல்ல பார்க்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இதுல துக்னு சொன்னா கிஸ்னு அர்த்தமாமா, அதையும் கியூட்டா செஞ்சு காட்டிட்டு இருக்கா. அப்படியே இங்க ஹீரோவை காட்ட ரேஸ் சீக்கிரமாவே வரப்போகுது, நீ என்ன இன்னும் உன்னோட காரை ஃபிக்ஸ் பண்ணாம இருக்குன்னு கேட்க ஏதோ முக்கியமா 2 பார்ட்ஸ் தேவைப்படுதாமா, அது எங்கேயும் கிடைக்கலங்கிற மாதிரி சொல்றான். டாப் 3 வரணும், அப்பதான் உனக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், எல்லாம் உன் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்து போயிட்டாரு. அப்படியே எங்க ஹீரோனை காட்ட நனாவோட ஹீரோவோட வீட்டுக்கு வந்தா கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான். வேணும்னு தான் பண்ணிருப்பான், நான் இங்க இருக்க கூடாதுன்னு தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். இவ திட்டிட்டு இருக்கேன். என் வீட்டுக்கு வாவே, என் அம்மாக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, இல்ல நான் அப்பா பார்க்க போறேன், கொஞ்சம் அம்மாவோடய பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்த்தா வீடு லாக் ஆகி கிடக்கு.
எங்க போறதுனே தெரியாம அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க. தெரியாம யாரோட கைய மிதிக்கிறா. பார்த்தா அவங்க அப்பா குப்பை கூட ஒண்ணு மண்ணுமா படுத்துக்கிட்டு இருக்காரு. பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க போலாம். நிறுத்தா ஏசி போச்சு, எலக்ட்ரிசிட்டி போச்சு, என்னால எதையும் ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துட்டு இருக்காரு. நிறைய கொசு கடிக்குப்பா, ஜிங்ஸோ வச்சு சரி பண்ணலான்னு என்ன இழுத்தாலும் ஒரு இன்ச்சு கூட முடியல. அம்மாக்கு கால் பண்ணி கேட்க அவங்க ஷின் பாப்பாவோட ஊருக்கு போயிட்டாங்களாமா. கீ வச்சிருக்க இடத்த சொல்ல அப்பா இங்க குப்பைக்குள்ள கிடக்குறாரு, அதிகமா கொசு கடிக்கும், பாவம் வீட்டுக்கு கூட்டு போகவும் முடியலங்க. விடு மப்பு தெரிஞ்சதும் அவரே வந்துருவாரு, நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இவளுக்கு மனசு கேட்கல. டவலை போத்தி விட்டு ஸ்ப்ரே அடிச்சு விட்டு எழுப்பிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ வந்து நிக்கிறான். எங்கடா போய் தொலைஞ்சுன்னு கேட்டா நான் ஒரு வேலையா போயிருந்தேன்ட்டு விடு எங்கேயே கிடக்கட்டுங்கிற மாதிரி சொன்னா. அது எப்படி இவரெனால நகத்தவும் முடியல, இங்கே இருந்தா கொசு கடிச்சே செத்து போயிருவாருங்க. விடு அதனால அவருக்கு இம்யூனிட்டி தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு எப்படியோ முக்கி தக்கி வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து போட்டாச்சு. அப்பா ஏன் இப்படி ஆயிட்டாருன்னு கேட்கும்போது அது அவர் எழுந்ததும் அவர்கிட்டயே கேளு. ஏன் லைட் எல்லாம் ஆன் ஆகாம இருக்குன்னு கேட்கும்போது அது ஏதோ போயிடுச்சம்மா, ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு லைட்டை கொடுத்து அனுப்புறா. அவ சரி பண்றது பார்த்துட்டு ஹெல்ப் வேணுமான்னு கேட்டதும் டார்ச்ச வாயிலேயே புடிச்சுக்கிட்டு சரி பண்ணிட்டு இருக்கான். இவன் இங்க அவனையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க. அவன் பார்த்ததும் என்ன சரி பண்ணிட்டியான்னு கேட்க மீட்டர் பாக்ஸ் ஆன் பண்ணதும் அது சரியாயிடுச்சு. சரி வாங்க குளிக்கலான்னு சொல்லிட்டு அப்பாவை குளிக்க வச்சு படுக்க வச்சுட்டு வந்து டீயை போட என்ன தூங்குற டைம் டீ குடிக்கிறேன்னு இவ கேட்கும்போது எப்படியும் நான் இன்னைக்கு நைட் தூங்க போறது இல்லைங்கிறான். ஏன் மறுபடியும் வேலை பார்க்க போறியான்னு கேட்க கிங்ஷிங்கிற ஊருக்கு ஃப்ளைட்ல தான் போவாங்க போல, பட் இவன் டிரைவ் பண்ணிட்டே போக போறதா சொல்றான். நைட் டிரைவ் பண்றது ஆபத்து, வேணான்னு இவ சொல்ல அதெல்லாம் எனக்கு பழகி போச்சு, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்கிக்கோன்னு சொல்ல அப்போ கொஞ்ச நாள் நீ வரமாட்டியான்னு கேட்கும்போது ஆமா சில பார்ட்ஸ் இங்க எங்கேயும் கிடைக்கல, அதனாலதான் வாங்க போறேன்னு எந்திரிக்க. ஆக்சுவலா உங்ககிட்ட சொல்ல ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு இவ சொல்றா. மணி கரெக்டா 10:25. 10:30 போயிடுவேன், சீக்கிரமா சொல்லுன்னு சொல்ல நான் இங்கேயே தங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், ஸ்கூலுக்கு கூட இங்க தான் அப்ளை பண்ண போறேன், நானா ஹெல்ப்பால லாங்குவேஜ் ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு கூட அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்ல நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தியான்னு கேட்குறான். ஆமா நீ நான் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்க உன் அம்மாவோட கனடா போய் படிக்கிறதா உனக்கு நல்லது, இங்க நீ இருந்து படிக்கிறது நீ நினைச்ச அளவுக்கு நல்லதா இருக்காதுன்னு சொல்ல நான் நினைச்சதை விட இங்க ரொம்ப நல்லா இருக்குங்கிறா. எதை மீன் பண்றேன்னு இவன் கேட்டா அதை சொல்ல மாட்டேன்ட்டா. நிறைய சீக்ரெட்ஸ் வச்சிருப்ப போலேன்னு ஹீரோ கேட்டா உன்னை விட அதிகமா இல்லைங்கிறா. நல்லாவே பேச கத்துக்கிட்டேன், என்னோட வேலையை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னு சொல்லும்போது அவ சீக்ரெட்டை ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்றா. இன்னொரு நாள் பேசிக்கலாம், இப்ப எனக்கு டைம் ஆச்சு, காசெல்லாம் வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை வச்சுட்டு கதவை ஓபன் பண்ணி போகும்போது டைம்க்கு சாப்பிடுங்கிறான். எனக்கு வெளியே சாப்பிட பிடிக்காதுன்னு இவன் வந்து சொல்ல அப்பா கிட்ட கேளு, அவர் நல்லா குக் பண்ணுவாருன்னு சொல்லும்போது சீக்கிரமா வந்துடுங்கிறா. அவன் அவளோட தலையை பிடிச்சு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அவன் கொடுத்த காசை பார்த்துட்டு நான் ஒன்னும் காசை கேட்கலன்ட்டு வேகமா வெளியே ஓடி வந்து பார்க்க அவன் போறதுக்கு முன்னாடி மேல பார்த்துட்டு தான் கிளம்புறான். இங்க உள்ள வந்ததும் அப்பாவை பார்த்து நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட இங்கே தான் படிக்க போறேன், அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு, லாங்குவேஜ் கிளாஸ் கூட அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஓகே மட்டும் சொல்லுங்கப்பான்னு சொல்ல அவரு ஓகே எனக்கு சம்மதங்கிறாரு. கேட்டீங்கல்ல ஜிங்ஸோ பத்தி எல்லாம் பேசாதீங்க, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். அப்புறம் அப்பா கிட்ட எனக்கு பசிக்குதுப்பான்னு கேட்கும்போது அவரே அவளுக்காக குக் பண்ணி தராரு. சாப்பிட்டு பார்த்துட்டு ஜிங்ஷோ சமைக்கிறத விட செம்மையா சமைக்கிறீங்களே, சின்ன வயசுல கூட அவனை விட நீங்க தான் ஹேண்ட்ஸமா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்ட ஒவ்வொரு பக்கமும் போய் அவனுக்கு தேவைப்படுற பொருளை எல்லாம் வாங்கி காரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா அவங்க லோக்கல்ல நடக்கக்கூடிய ரேஸை தான் காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோவும் இருக்கான். இவ்ளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஹீரோ எல்லாரையும் பீட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப வேகமா ஓட்டிட்டு தான் வந்துட்டு இருக்கான். இந்த ரேஸ்ல தான் நம்ம ஹீரோவை டாப் 10 வரணும்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா மீட் பண்ணவ சொல்லியிருந்திருப்பான். இப்ப இந்த ரேஸ்ல அந்த லியாங் பையனுமே இருக்கான். ரேசர்ஸ் எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்ம ஹீரோவோடது வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ப்ரிங் மண்டைய இதான் டைம்னு சொல்லிட்டு வழியில ஃபுல்லா தண்ணியை ஊத்தி விட்டுட்டாங்க. முதல் வந்த லியாங்கும் இன்ஃபார்ம் பண்ணா மத்த எல்லார்கிட்டையும். அது மட்டும் இல்லாம இந்த ரேஸ்ல வந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஹீரோ கொஞ்சம் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கானா. அப்ப கரெக்டா அந்த தண்ணிக்குள்ள வரும்போது அவனோட கார் திரும்பிடுச்சு. பக்கத்துலயே இன்னொரு கார் மிந்த பாக்குதான். சோ ரிவர்ஸ்லயே ஓட்டிட்டு வந்து அவனுக்கு முன்னாடி இவன் தான் ரீச் ஆகுறான். இந்த ஜின்ஷோ டாப் 10 வந்துட்டானான்னு அந்த ஸ்ப்ரிங் மண்டை எனக்கு பிடிக்கவே இல்ல. இங்க ஹீரோவும் யாருக்கோ கால் பண்ணி நான் டாப் 10 வந்துட்டேங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்றான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை காட்ட நானா அவளோட கசினான லிந்துவோட கராஜுக்கு தான் பாக்கிறதுக்காக கூட்டு வந்திருக்கா. அங்க நிறைய லக்ஸுரி கார்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த பொண்ணுக்குமே கார் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு. சோ ஒவ்வொன்னா சொல்ல நம்ம ஹீரோனும் அதை போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இவங்க இப்படி உள்ள வரத சிசிடிவி மூலமா லின்சு பாத்துட்டான். இந்த பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போன் பண்றான். உடனே அம்மாவோட ஷாப்பிங்ல இருக்குங்கிற மாதிரி போய் சொல்ல உனக்கு பிடிச்ச அந்த கிட்டார் வேணும்னா 5 நிமிஷத்துல என்ன வந்து பாருனதும் இதோ வந்துடுறேன்னு ஹீரோயினை நிக்க சொல்லிட்டு அவ ஓடிட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு பார்த்தா எங்க கரண்ட் போயிடுச்சு. நானான் ஹீரோயின் பயந்து போய் சத்தம் போட்டுட்டு இருக்கேன். லைட் ஆன் ஆனதும் லென்சோ வந்து நிக்கிறான். அதை விட பயந்துட்டா. எந்த ரேசிங் டீம் ஒன்னு அனுப்பி வச்சிருக்கு, நானாவை யூஸ் பண்ணி என்னோட க்ளோஸாக ட்ரை பண்றியான்னு கேட்க எந்த டீம், நீயா எதோ நினைச்சுப்பியான்னு நம்ம ஹீரோயின் கேட்க
கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், திரும்ப என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. ஒருவேளை பதில் சொல்லலனான்னு ஹீரோயின் கேட்கும்போது, அப்புறம் இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போக மாட்டேங்கிறா. அப்புறம் போட்டோலாம் எடுத்தால, அதெல்லாம் எதுக்காகன்னு கேட்கும்போது, நான் கியூரியஸா இருக்கேன்னு தான் பாக்குறதுக்காக நானா கூட்டு வந்தான். பட் பார்த்ததை வச்சு அவ்வளோ இம்ப்ரெசிவா ஒன்றும் இல்லையேங்கிறா. அப்புறம் என்ன ஸ்பெஷலா இருக்கணும்னு கேட்க, என் ஃப்ரெண்டோட இன்ஜின் பயங்கரமா இருக்குன்னு சொல்லும்போது, அவன்கிட்டயே அது இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்கிறான். ஆமா, அதுக்கு என்னவா, நான் இப்போ வீட்டுக்கு போகணும்னு சொல்ல, உனக்கு இந்த கார் பிடிச்சிருக்கல, இதுலயே உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு நானா அப்புறமா வருவான் தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ போட்டோ எடுத்தாலே அதை பத்தி கேட்கும்போது நல்லா இருக்குன்னு தான் எடுத்தேன்னு சொல்றா. அப்படியே அந்த கார் என்ஜின் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, நான் ரீசெண்டாக ஒரு காரை ஓட்டினேன், அதில் கிளச்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்ததுங்கும் போது, அந்த பிங்க் காரா, அதில் ஹாட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு வரான். அப்போ அவனையே பார்த்துட்ருக்கேன், ஏன் காரை விட நான் ரொம்ப அழகாக இருக்கணும்னு கேட்குறான். சச்சா, தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மாதிரியே இருக்குன்னு சொல்ல, யாரு அந்த என்ஜின் வச்ச பையனான்னு கேட்கும்போது, ஆமாம், 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்கன்னு சொல்கிறா. சரி, உன்னோட அட்ரஸை சொல்லு, அங்கேயே இறக்கி விட்டுறேன்னு கேட்க, வேணா, பாதியில் இறக்கி விட்டா டாக்ஸியில் போயிடுவேங்கிறாளா. அட்ரஸை கொடுக்கலன்னா நான் எங்கேயுமே நிறுத்த மாட்டேன்னதும் வேற வழி இல்லையே. ஸோ நேராக வீட்டில் தான் வந்து ட்ராப் பண்ணுறான். இவ கோவத்தோட க்ளோஸ் பண்ணிட்டு வேகமாக கிளம்ப, என்னோட கார் டோரை எவ்வளோ தைரியம் தான் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போவேன்னு கேட்குறான். மறுபடியும் என்ன கோவப்படுத்தினா உன் காரை ஸ்மாஷ் பண்ணுறதே நானாக தான் இருப்பேங்க. அவன் பக்கத்தில் வந்து, அந்த வாய்ப்பை நான் உனக்கு நெக்ஸ்ட் டைம் தரேன், இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் சைனீஸ் ஃபுட் நல்லா இருக்குமாமான்னு கூப்பிட, இல்ல இங்க டம்ப்ளிங்ஸ் மட்டும் தான் கிடைக்கும், அதுவும் சால்ட்டியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு கோவத்துல போயிட்டு இருக்கா. இப்படி இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் எட்டி பார்த்தா அம்மா உடனே ஹீரோக்கு கால் பண்ணி, மோமோக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும் போலேன்னு கேக்குறாங்க. ஹீரோக்கு இங்க ஷாக்கு. அம்மாவோ, ஆமா என் கண்ணால பார்த்தேன், ஏதாச்சுன்னா அவங்க அம்மா கிட்ட நம்ம எப்படி சொல்றது, நீ அவ கூட க்ளோஸ் தானே இருக்க, நீயே கேட்டு சொல்லேன்னு கேட்க, நீங்க என்ன பாத்தீங்கன்னு ஹீரோ கேக்குறான். ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்ல வந்து டிராப் பண்ணிட்டு அவட்ட விடாம பேசிக்கிட்டே இருந்தான். ஸோ என்ன ஏதுன்னு அவகிட்ட பொறுமையா கேட்டு விசாரிப்பான்னு சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோயின்ட்டு அதை கேட்கறதுக்காகவே வெளியே கூப்பிட்டுருப்பான் போல. அங்க இடமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நடந்துக்கிறதுலாம் அப்படி. ஸோ அதை பார்த்து பயந்துவன், நீ இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவ போலேன்னு கேட்க, கண்ணா பின்னான்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருன்னு தலையிலேயே கொட்டிட்டு அவளோட பேக்கை வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே அவகிட்ட, எந்த மாதிரி பர்சனை கல்யாணம் பண்ணுங்கிற ஏதாவது ஐடியா வச்சிருக்கியான்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கிறா. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் பக்கத்து கிளாஸ் பொண்ணை லவ் பண்ணான். அவளை அப்படி பார்த்துப்பான், மார்னிங் ஃபுட்டு ஈவினிங் ட்ரிங்க்னு சொல்லிட்டு அவளை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டு அவ்வளோ கேர் பண்ணி. ஆனா அவளுக்கு தெரியாம அந்த பொண்ணு பத்தியே தப்பு தப்பா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட படிப்பு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்க, ஸோ அவளோட பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ல பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதனால அந்த பையனும் அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டானா. பட் அந்த பொண்ணால அதை ஏத்துக்க முடியாம தப்பான முடிவுக்கு டைப் பண்ணிட்டான்னு சொல்ல, அந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஒரு முடிவை எடுத்துருக்க வேணாமேன்னு கேட்கிறா. உன்னோட வயசுல இருக்க பசங்க எல்லாருக்கும் ஜஸ்ட் ஒரு அழகான பொண்ணை கரெக்ட் பண்ணும், அதான் அவங்க பெருசா சாதிச்ச மாதிரி நினைப்பானுங்க. அதுக்கப்புறம் தேவை தீர்ந்தது தூக்கி போட்டு போயிருவாங்கன்னு சொல்ல, என் கிளாஸ்ல இருந்த கப்பிள்ஸ்லாம் அப்படி கிடையாது, காலேஜுக்கு கூட ஒன்னா அப்ளை பண்ணி ஒன்னாதான் இன்னும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு குழிக்குள்ள காலை விட போக டக்குன்னு ஹீரோ தான் பார்த்து இழுக்கிறான். பக்கத்துல இருக்கிறதால ஹீரோனுக்கு ரொம்ப ஷையா இருக்கு, ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோ, மோஸ்ட்லி இந்த வயசு பசங்க மெச்சூரா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது, அப்போ நீ எப்படி, நீயும் அந்த மாதிரி பையன்தானான்னு கேட்குறா. அவனும் தள்ளி நிற்க வச்சுட்டு சட்டையை பிடிக்க சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான், ஏன்னா பாதை கொஞ்சம் மோசமா இருக்கு. அப்படியே நீ மீட் பண்ண போற பையன் நானா இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, நான் மீட் பண்ண போற பையன் நீயா இருக்க மாட்டேன்னு எப்படி சொல்ற, ஐ மீன் உன்ன மாதிரின்னு சொல்லிட்டு தவறு கீழே விழுக்க போயிருப்பான். டக்குன்னு அவன் பிடிச்சிட்டான். ஸோ உடனே அவனோட கையை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. இவளுக்கு கிட்ட பார்வை இருக்கு, ஸோ கிளாஸ் போடுவா போல. ஏன் போடாம இருக்குன்னு கேட்கும்போது, நேத்து தான் போட்டேன், எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னா அது எனக்கு செட்டே ஆகாது, நல்லாவே இருக்காதுங்கிறா. நீ அதை போட்டுதான் ஆகணும்னு சொல்ல, இல்ல மாட்டேங்கிறா. மறுபடியும் இது போல ஒரு இடத்துல நடந்து போறேன்னா உன்னை பிடிக்க அங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போக, அப்ப கூட விழ போகும்போது ஹீரோ தான் பிடிக்கிறானா. இந்த மாதிரி ஒரு வழியில உன்னை தவிர நான் வேற யாரோடையும் வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவோட கராஜ்ல அந்த கிரேசி பையன் தான் உட்காந்துட்டு இருக்கானா. நீ இங்கேயே படிக்க போறதா கேள்விப்பட்டேன்னு கேட்கும்போது, ஆமா ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கேன், அது முடிய 3-4 மாசம் ஆகும், அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன்னு சொல்ல, அப்ப இனிமேல் இங்கேயே தான் தங்க போறியான்னு கேக்குறான். அப்படி சொல்லிட முடியாது, இதை முடிச்சதுக்கு அப்புறமா நானும் ஜின்சோவும் ஒன்னா வளர்ந்த இடத்துக்கு போயிருவேங்க. ஓ, இப்ப நீ இவனை அண்ணான்னு கூப்பிடாம ஜின்சோன்னு கூப்பிடுறியே, எதனாலன்னு கேட்கும்போது, டேய் கேள்வி நிறுத்து, என்ன நீ தனியா தான் வந்திருக்கேன்னு கேக்குறான். அது எப்படா வந்திருப்ப, அது அங்கதான் இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா சாமோ வந்து ஹீரோனை சாப்பிட கூப்பிடுறதால நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன்ட்டு ஓடுறாளாம். அப்போ அந்த இடத்துல வாங்ஷி நிக்கிறத பாக்குறா. இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.